அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒரு மாநாட்டை போல பெரும் திரளாக இருக்கிறோம். முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இஸ்லாத்தை ஒரு அளவுக்கு கடைபிடிக்கிறோமே தவிர இஸ்லாம் கூறுகிற அத்தனை செய்திகளையும் சட்டத்திட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்காமல் அலட்சியம் செய்து வருகிறோம். அந்த அலட்சிய போக்கிலிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை மீட்டு எடுப்பதற்காகத்தான் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் எதை தேர்வு செய்தாலும் அது முழுமையாக இருக்கிறதா என்று பார்த்துத்தான் தேர்வு செய்கிறார்கள். முழுமையாக இருந்தால்தான் அதிலே அவர்கள் மன நிறைவு அடைகிறார்கள். அவர்கள் உண்ணுகிற உணவானாலும், உடுத்துகிற உடையானாலும், குடியிருக்கிற வீடாக இருந்தாலும், அணிந்திருக்கிற ஆபரணங்களாக இருந்தாலும், எதை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அதில் நிறைவு அடைய வேண்டும், முழுமை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஒரு மனிதனை நாம் விருந்துக்கு அழைத்து சென்று ஒரே ஒரு இட்லியை அவனுக்கு வைத்து சாப்பிட்டு விட்டு போங்கள் என்றால் நிறைவடைய மாட்டான். ஏன்? அது முழுமை இல்லை. அவனுடைய வயிறு நிரம்புவதற்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுத்தால்தான் அவனுக்கு மனசில் நிறைவு ஏற்படுகிறது. அப்ப எல்லா விஷயத்திலையும் நம்ம முழுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம். ஆனால் மார்க்க விஷயத்தில் மாத்திரம்தான் நமக்கு முழுமையாக இருக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் என்று, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்களே, அது மார்க்கத்துக்கு மட்டும் இருக்கிறது. நம்மள்ட்ட ஒரு கத்தரிக்காய் வாங்குவதாக இருந்தால் கூட அது முழு அளவுக்கு தகுதியானதா? அதை பிசைஞ்சு பிசைஞ்சு பார்த்து ஒரு அரை கிலோ கத்தரிக்காய் வாங்குவதற்கு 1 மணி நேரத்தையாவது செலவிட்டு அப்படி பொறுக்கி பொறுக்கி எடுக்கணும். ஏன்? அது முழு தரத்தோடு இருக்கணும், முழு தகுதியோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்மிடத்தில் காணப்படுகிறது. ஒரு புடவை எடுக்க போனா காலையில் நுழைஞ்சோம்னு சொன்னா மத்தியானம் வரைக்கும் ஒரு புடவையை நம்ம செலக்ஷன் பண்ணோம். ஏன்? அது முழுமையா இருக்கணும். நம்ம விரும்புற அவ்வளவு இருக்கணும். கலர் முழுமையா இருக்கணும், அந்த பார்டர் முழுமையா இருக்கணும், அதுல போட்டுக்கிற பூ முழுமையா இருக்கணும். அப்படி எல்லாமே நமக்கு முழுமையா இருந்தா தான் நம்ம எடுப்போம். ஒரு சின்ன ஒரு மாசம் இருக்கிற மாதிரி நமக்கு பட்டா வேணாண்டுவோம். இது வேணாம், அதை வைங்க. 2 மணி நேரம் பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு இல்ல அதை எடுங்க இதை எடுங்கன்னு சொல்றோம். அப்ப துன்யாவுடைய விஷயத்தில் நம்ம காட்டுகிற அந்த முழுமையா இருக்க வேண்டும் என்ற இந்த அக்கறை இருக்கு பாருங்க, அது தப்பு இல்லை. அதுக்கான கிழிஞ்சர் வாங்கிட்டு வாங்கன்னு உங்களுக்கு சொல்ல மார்க்கம். நல்ல தேர்ந்தெடுங்க, தரமானதை தேர்ந்தெடுங்க, முழுமையானதை தேர்ந்தெடுங்க. நீங்க ஏமாந்து வேண்டியது இல்ல. துன்யாவில் காட்டுகிற அந்த அக்கறையை மார்க்கத்தில் காட்டணுமா இல்லையா? அதான் பிரச்சனை. துன்யாவில் எல்லாம் முழுமையா இருக்கணும், எல்லாம் நிறைவா இருக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் நம்முடைய சக்திக்கு உட்பட்ட அளவுக்காவது முழுமையா இருக்கணும் என்று ஆசைப்படுகிற நாம் மறுமைக்கு பயன் தரக்கூடிய காரியங்களில் முழுமையை அடைவதற்கு முயற்சியாவது செய்ய வேண்டுமா இல்லையா? முழுமையா இல்லாவிட்டால் கூட இன்னும் ஒரு படி மேலே ஏறுவோம், அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் மேலே போவோம், அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே போவோம் என்று நம்முடைய ஆன்மீக நிலையை மேம்படுத்துவதற்காக முயற்சி பண்ண வேண்டுமா இல்லையா? அது இல்லைங்கிறது நம்முடைய சர்வசாதாரணமான ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அப்ப இஸ்லாத்தில் முழுமையாக நுழைய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இஸ்லாம்னா என்னங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த முழுமையா நுழையாம போறதுக்கு சில காரணங்கள் இருக்கிறதுங்க, சில தடைகள் இருக்கின்றன. அதை விளங்கிட்டோம்னு சொன்னா அதை விளங்கி வைக்கிறத நீக்கிட்டோம்னு சொன்னா நம்ம இஸ்லாத்துல முழுமையா நுழைஞ்சிடலாம். சில பேர் இருக்கிறார்கள் இஸ்லாத்துல ஒரு 5% தான் நுழைஞ்சிருப்பார்கள். அவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம முழுமையா நுழைஞ்சிட்டோம். அவங்க இருக்கிறது 5 தான், ஒரு 2% தான் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க தெரியுமா, நம்ம புதுசா இஸ்லாம்னா நம்ம எப்படி கடைபிடிக்கிறோமோ அது மாதிரி பர்ஃபெக்ட் முஸ்லீம் நாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் மாறணும்னு சொன்னா சில அடிப்படையான செய்திகளை நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும்.
நாம ஏற்றுக்கிற இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லித் தருகிற மார்க்கம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளிலும் அது தலையிடுகிற மார்க்கம், தலையிட்டு தக்க தீர்வை சொல்லித் தருகிற மார்க்கம். இப்படி முதல்ல நீங்கள் விளங்கிக் கொண்டால்தான் வாழ்க்கையில முழுசா இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியும். எத்தனை பேரை நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறீர்கள், 5 நேரம் கரெக்டா தொழுவார்கள், இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாங்க. ரமலானில் நோன்பு நோற்பார்கள், இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாங்க. ஜக்காத்தை கூட கொடுப்பார்கள், இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாங்க. அல்லாஹ் வசதியை கொடுத்திருந்தான்னு சொன்னா ஹஜ்ஜும் செய்வார்கள், இஸ்லாத்தை கடைபிடிப்பார்கள். அதே நேரத்தில் அவர்கள் செய்கிற வியாபாரத்தை பாருங்கள், அவர்களுடைய கொடுக்கல்களை பாருங்கள், அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற கல்யாண காட்சியை பாருங்கள், சுக துக்க நிகழ்ச்சிகளை பாருங்கள், அவர்கள் வீடு கட்டி குடிபுகிற காட்சியை பாருங்கள், அவர்கள் எப்படி நம்ம மனிதனோடு பழகுகிறார்கள் என்பதை பாருங்கள், அவர்கள் மற்ற மனிதர்களோடு வைத்திருக்கிற உறவு முறைகளை பாருங்கள். அதில் எல்லாம் இஸ்லாத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். தொழுகிறார்கள், இஸ்லாத்தை கடைபிடிக்கிறார்கள், நுழைகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், இஸ்லாத்தில் நுழைகிறார்கள். அந்த நிலையை எங்க நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் இதோட அவன் வேலையை நிப்பாட்டிக்கணும். தொழுவ சொல்றானா சொல்றோம், அவன் சொல்றபடி நாங்க சொல்லுவோம். நோன்பு வைக்க சொல்றானா ஏதோ போன போது 1 மாசம் நோன்பு வைக்குவோம். ஜக்காத்து கொடுக்க சொல்றானா 2.5% போயிட்டு போகுதுன்னு கொடுத்துருவோம். ஏதோ வாழ்க்கையில ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போய் சொல்றானா போயிட்டு வந்துடுறோம். அப்புறமேல இப்படி யாரும் பண்ணு, அதை விற்கணும், இது விற்க கூடாது, இப்படி கொடுக்கணும், அப்படி கொடுக்க கூடாது, இந்த விளையாட்டு வச்சுக்க கூடாது அப்படி நம்ம நினைக்கிறோம். நம்ம எப்படி அல்லாஹ் நினைக்கிறோம்னு சொன்னா அல்லாஹ்ங்கிறவன் அவனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கிறது, அவனுக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டி வந்தா எங்களுக்கு அந்த அல்லாஹ் தேவையில்லை அப்படி வெளிப்படையா நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், நடக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்தீர்களேயானால் இஸ்லாத்தை கடைபிடிக்கிற நான் நல்ல முஸ்லிமை சொல்கிறேன். யார் உங்களால் நல்ல முஸ்லிம் என்று சொல்லப்படுகிறாரோ, தொழாம நோன்பு வைக்காம தருதலையா சுத்துறவன நான் சொல்லல, தொழுகிற, நோன்பு வைக்கிற, ஜக்காத்து கொடுக்க, ஹஜ் செய்கிற நல்ல முஸ்லிம் என்று நம்மால் கருதப்படுகிறவனை சொல்கிறேன். இவன் மற்ற விஷயங்களில் வணக்கம் அல்லாத, வணக்க வழிபாடுகள் இல்லாத வேற விஷயங்களில் இவன் இஸ்லாத்தில் இருக்கிறானா? இல்ல. அப்ப நுழையலன்னா முழுசா நுழையல. 4 விஷயத்தை கடைபிடிச்சு என்ன செய்யறான்? ஒரு வீட்டில் நுழைய வேண்டியிருக்கு, அது முதல் ஒரு மாடியில் இருக்குது, 4 படி ஏறிட்டு நுழைஞ்சிட்டானா? அது 20 படி இருந்தா 20 படி ஏறணும், அப்புறம் உள்ளக போகணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இவன் 4 படியில ஏறிட்டு நாங்க நுழைஞ்சிட்டோம். அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்க காட்சியை பார்க்கிறோம். எப்படி எல்லாம் பார்க்கிறோம்? இந்த நல்ல தொழுகை, நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் பொருளாதார விஷயத்தில் எப்படி நடக்கிறார்கள் பாருங்க. காசு விஷயத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்குவோம். காசு விஷயத்தில் நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்திருக்கிறீர்களா? காசு விஷயம்னா என்ன? காசுல 2 விஷயம் இருக்கிறது. ஒன்னு எப்படி சம்பாதிக்கிறது என்ற விஷயம், எப்படி செலவிடுவது என்ற ஒரு விஷயம். எப்படி சம்பாதிக்கிறது என்பதற்கு அல்லாஹ் சில சட்டத்திட்டங்களை சொல்கிறான். எந்த அல்லாஹ்? எவன் உங்களை தொலை சொல்கிறானோ அந்த அல்லாஹ். எந்த அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் நோன்பு நோக்கிறீர்களோ அந்த அல்லாஹ். எந்த அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து நீங்கள் ஜக்காத்து கொடுக்கிறீர்களோ அந்த அல்லாஹ் தான் இப்படி சம்பாதிக்க வேண்டும், இப்படி சம்பாதிக்க கூடாது சொல்றானே இல்லையா? நீங்கள் இந்த பொருளை திரட்டுவதிலே இந்த நெறிமுறையை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறீர்களா? அல்லாஹ் படுபயங்கரமான பாவம் என்று சொல்லியிருக்கிறானே, அந்த வழியில் சென்றாவது பொருள் திரட்ட நாம் விரும்புகிறோம். பொருள் திரட்டுவதிலே ரொம்ப மோசமான செயல் எது? வட்டி. பொருள் திரட்டுவதை எடுத்துக்கொண்டீர்களானால் வட்டியை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு வருமானத்தை திரட்டுவதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தடுக்கப்படுது? நீங்கள் தொழாவிட்டால் கூட அல்லாஹ் நினைச்சா உங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். நோன்பு வைக்காவிட்டால் கூட அல்லாஹ் நினைச்சா சொன்னா சில பேரை அதுதான் நோன்பு வைக்காம இருந்தாங்க, நாடி அவர்கள் மன்னிப்பான். நம்மள நாடா இல்லைன்னு தெரியாது, ஒருவேளை அப்படி நாடி இருந்தா மன்னிச்சிருவான். ஆனால் வட்டியை அடிப்படையாக கொண்டு நீங்க பொருளாதாரத்தை திரட்டி திருந்தாம அந்த நிலையிலே மௌத்தானீர்கள் என்று சொன்னால் நிரந்தரமான நரகம். நிரந்தரமான நரகம் என்ன அர்த்தம்? அதுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு அர்த்தம். மன்னிச்சுட்டாதான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான, நரகத்துக்கு போனா போனதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். ஃபமன்ஜாஹு மௌலத்தும் ரப்பிஹி, இறைவனிடத்திலிருந்து அறிவுரை வந்த பிறகு ஃபன்தஹா,
யார் வட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறானோ ஃபலஹு மா ஸலஃப், ஏற்கனவே அவன் வாங்கிய வட்டி அவனுக்கு சொந்தமானது. வ அம்ருஹு இலல்லாஹ், அவனை பற்றிய காரியம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபிஹா காலிதூன், யார் மறுபடியும் இது தெரிஞ்ச பிறகும் வட்டியை வாங்குகிறானோ அவர்கள் நரகவாசிகள், அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்ப என்றென்றும் நரகத்தில் தள்ளுகிற ஒரு காரியமாக அல்ல எதை சொல்றான், வட்டியை சொல்றான். இன்னைக்கு அந்த வட்டியில் இந்த சமுதாயம் மூழ்கி கிடக்கிறதா இல்லையா? எப்படி மூழ்கிறீங்க? கொஞ்சம் அதிகப்படியான பணம் வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் வட்டியை கொடுத்து வாங்குறீங்க. வட்டிக்கு கொடுத்து யாரிடத்திலே வட்டிக்கு கடன் வாங்கி தருவதாக சொல்லி ஏமாத்தி அதை கொடுத்து மாசம் மாசம் வட்டி வாங்கி சாப்பிடக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பேங்க்ல கொண்டு போய் லட்சக்கணக்கான ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், வங்கியில கொண்டு பிக்ஸட் டெபாசிட் என்ற பெயரிலேயோ அல்லது சேவிங் அக்கவுண்ட் என்ற பெயரிலேயோ வங்கியில கொண்டு பேங்க்ல கொண்டு போட்டு அவங்க கொடுக்கிற வட்டியை வச்சு வாழ்க்கையை நடத்துவோம். இப்படிப்பட்டவர்கள் நம்ம இருக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் யார் செய்யறாங்க? தொழுகிறவன் செய்யறாங்க, நோன் வைக்கிறவன் செய்யறான், அல்லாஹ்வை நம்பக்கூடியவன் செய்யறான். அப்ப வட்டி வாங்கினால் நமக்கு நிரந்தரமான நரகம் என்று அல்லாஹ் தடுக்கிறான். அந்த வட்டியை இஸ்லாத்தினுடைய வட்டத்தில் இருந்து கொண்டு நம்ம சர்வ சாதாரணமாக செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? ஏண்டா வாங்குறேன்னு கேட்டு பாருங்களேன். அது விடுங்க, அதெல்லாம் இந்த உலகத்தில் வாழ முடியுமாங்க? அதெல்லாம் சொல்றான் யாரு? அதெல்லாம் சரிப்பட்டு வருவாங்க இந்த காலத்துக்கு? அப்ப ரப்புல் ஆலமீனுக்கு இந்த காலத்தில் உள்ள விஷயம் தெரியாது போல இருக்கு. அதான் அர்த்தம். படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு இந்த காலத்தில் இப்படி வாழ முடியாது என்று அந்த சட்டம் ஆக்கியிருக்க மாட்டான்ல. எந்த காலத்திலும் வட்டி இல்லாமல் வாழ முடியும்? நாங்களாம் செத்தா போயிட்டோம் வட்டி வாங்காம, வட்டி கொடுக்காம. நாமளா ஒரு தப்பான கணக்கு போடுவோம். அப்ப இதுல இருந்து எப்படி மீள்வது? இன்றைக்கு கூட பார்த்தேன், ஒரு அம்மா, ஒரு வயசான ஒரு அம்மா இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னாடி பார்க்க வந்தாங்க. அந்த வீட்டுல அகமது நாச்சியான்னு அவங்க பேரு சொன்னாங்க. 72 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த மூர்த்தி வந்து என்ன என்று கேட்கறாங்க தெரியுமா? எனக்கு புள்ள குட்டி எல்லாம் இல்ல, எந்த சோர்ஸ் கிடையாது, என்கிட்ட ஒரு தொகை இருக்கிறது, அத பேங்க்ல போட்டு பிக்சர்ல போட்டு நான் வட்டி வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். ஏன்னா வேற எந்த விதமான வருமானமும் இல்ல. நீங்க இந்த வட்டியை பத்தி பயங்கரமா டிவில சொல்றதை கேட்டுட்டே இருக்கேன், எனக்கு பயமா இருக்கிறது. எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்க. இஸ்லாத்துல முழுமையா நுழையிருந்தா தெரியாம வாங்கிட்டு இருக்கிறோம்ல. ஒரு தள்ளாத வயசு அம்மா என்ன பண்ணலவங்க நியாயப்படுத்தல பாருங்க. அந்த அம்மா என்ன செய்யல? தனக்கு தானே நியாயப்படுத்திக்கலாம்ல. அம்மா எனக்கு எந்த சோர்ஸும் இல்ல, நான் வயசான ஒரு ஆளு, எனக்கு வேற என்ன வழி அப்படின்னு சொல்லித்தான் இது செய்வது சரிதான் என்று நியாயப்படுத்தாம அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன கேட்கிறாங்க? இதை மீள்றதுக்கு தான் வழி சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. என்னை பார்த்து கேட்கிறாங்க, இதுல நான் மீள வேண்டும், இந்த பிக்சர்ல போடுகிற வட்டி அந்த தொகை ஏதாவது ஹலாலான முறையில் எனக்கு வருமானம் வருவதற்காக செய்ய முடியுமா? அந்த பாவத்திலிருந்து என்னை மீட்க முடியுமான்னு கேட்டு வந்த காட்சியை நான் பார்த்தேன். இந்த அம்மாவுக்கு இவ்வளவு இருக்கிறது. ஆனா பள்ளிவாசல் நிர்வாகிக்கிற ஜமாத்து நிர்வாகிகள் போன்றவர்கள் இருக்காங்களே, அவங்க பள்ளிவாசல் பணத்தை வட்டிக்கு போட்டு வாங்கி சாப்பிடுறவங்களா இருக்கிறாங்க. பள்ளிவாசலுடைய பணத்தையே பேங்க்ல போட்டு அதுல வர்ற வட்டியை வச்சுக்கிட்டு பள்ளிவாசலை நிர்வகிக்கிற ஜமாத்தார்கள் எல்லாம் இந்த தமிழகத்தில் இருக்கிறார்கள். அப்ப எங்க இஸ்லாத்துல முழுமையா நுழைகிறது? யார் நுழைவா? அல்லாஹ்ங்கிறவன் எல்லாத்தையும் தலையிடுவான் எவன் நினைக்கிறானோ அவன் தான் இஸ்லாத்தில் நுழைவான். அல்லாஹ் வந்து இதுலதான் தலையிடணும், இதுல தலையிடக்கூடாது எவன் நினைக்கிறானோ அவன் முழுசா நுழைய மாட்டான். இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க? என் தொழுகையில் தலையிடுகிற அல்லாஹ்வுக்கு நான் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதிலும் தலையிடுகிற அதிகாரம் இருக்கிறது அந்த அம்மா நினைக்கிறாங்க. அகமது நாச்சியார் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? தொழுகிறது இப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கு வட்டி வாங்காத சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறது, அதுக்கு கட்டுப்பட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அப்படின்னு இந்த தள்ளாத வயசில் உணர்கிறார்களே, அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குமையானால் நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைவீர்கள். அதே மாதிரி இஸ்லாம் என்ற பெயரில் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் வியாபாரம் செய்கிறார்கள்? பொருளாதாரத்தை திரட்டலாம், வியாபாரத்தால் ஹலாலாக்கி இருக்கிறான். அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா, வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், வியாபாரத்தை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறான். இது தெளிவான ஒரு அனுமதி. ஆனா வியாபாரத்தில் நெறிமுறை இருக்கிறது இஸ்லாத்துல. எதை வேண்டாலும் நீங்கள் வியாபாரம் பண்ணிட முடியாது, எப்படி வேண்டுமானால் வியாபாரம் பண்ணிட முடியாது. வியாபாரம் ஹலால். எப்ப ஹலாலு?
அந்த விக்கிற பொருள் அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், விக்கிற முறை அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சில சட்ட திட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வியாபார ஹலால் என்பதற்காக வேண்டி பன்னிக்கறி எடுத்து விற்க முடியுமா? வியாபார ஹலால் என்பதற்காக வேண்டி சாராய கடை வியாபாரம் பண்ண சாராயத்தை வியாபார ஹலால் என்பதற்காக வேண்டி சினிமா கூட்ட நடத்த முடியுமா? அப்ப வியாபார ஹலால் என்ன அர்த்தம்? எது மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதைத்தான் நீங்க விற்கணுமே தவிர மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதை, மனிதனுக்கு அவனுடைய ஆரோக்கியத்திற்கும் உயிருக்கும் உழை வைக்கக்கூடிய பொருட்களை விற்கிறதுக்கு அனுமதி உண்டா? இல்ல. ஆனால் நீங்க பார்க்கணும், சொன்ன அதிர்ச்சி அடைவீங்க. இந்த ஊர்ல உள்ள எந்த ஒரு முஸ்லிம் கடை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய கடையிலே பீடி விற்கிறாரா இல்லையா? விற்கிறார். சிகரெட் விற்கிறாரா? விற்கிறார். சுருட்டு விற்கிறாரா? விற்கிறாரு. புகையை விற்கிறாரா? விற்கிறாரு. பான் பராக்கு விற்கிறாரா? விற்கிறாரு. அரசாங்கமே இதெல்லாம் தடை செஞ்சு வச்சிருக்கான், பான் பராக்கலாம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த புகையை பிடிப்பது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்குமா கெடுக்காதா? நல்லதா? குடிச்ச தம்பு வருமா? ஏதாவது சுறுசுறுப்பு வருமா? அல்லது ஏதாவது நோய் தீருமா? எல்லா நோய்களுடைய ஒட்டுமொத்த குத்தகை என்று அதை ஆய்வு பண்ணி சொல்கிறார்கள். எல்லா நோய்களும் அதனாலதான் பிறக்கிறது. என்ன ஏற்படுது? இந்த மாதிரி புகைப்பிடிக்கிற ஒரு பழக்கத்தின் காரணமாக முதல்ல அடி எங்க வாங்க தெரியுமா? அவனுடைய ஆண்மை ஆம்பளையாக இருந்தால் அவனுடைய ஆண்மை குறைகிறது. இந்த குடிக்கக்கூடியவர்களுக்கும் புகைப்பிடிக்காதவர்களுக்கு மத்தியில இல்லற வாழ்க்கை அனுபவிப்பதில் நிச்சயமாக வேறுபாடு இருக்கிறது. அப்போ உன்னுடைய ஆண் தன்மை குறைகிறதப்பா. அது இந்த பீடி சிகரெட் போன்ற புகையிலை பொருட்கள் காரணம் என்று விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து தகுந்த காரணங்களோடு சான்றுகளோடு நமக்கு சொல்கிறார்கள். காச நோய் போன்ற இதய நோய்கள், புற்றுநோய்கள் வருவதற்கு இது காரணமாக இருக்குது என்று சொல்கிறார்கள். குறைச்சு இந்த நோயெல்லாம் வராவிட்டால் கூட புகைப்பிடிப்பதனால் 10 வருஷம் உன்னுடைய ஆயுள் குறைகிறது. விதி அல்லாத விதி, அது ஒரு விஷயம். அதுக்காண்டி விஷத்தை குடிச்சுட்டு சாவம் இருக்க முடியுமா? சாவத்தனை செய்வோம். அப்ப இந்த புகைப்பிடிக்கிறது என்ன செய்யுனா, ஒரு மனிதனுடைய என்னுடைய உடல் அமைப்புக்கு நான் ஒரு 60 வருஷம் வாழ்வேன் என்று இருந்தால், நான் அந்த பழக்கம் உள்ளவனாக இருந்தால் 50ல போயிருவேன். ஒரு 50 வருஷம் வாழ்ற அளவுக்கு என்னுடைய உடல் அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால், நான் புகைப்பழக்கம் உள்ளவனாக இருந்தால் ஒரு 40ல போயிருவேன் என்று ஆய்வு செய்து சராசரியா எத்தனை பேர் சாவுறாங்கிற கணக்கையெல்லாம் எடுத்து என்ன சொல்றான், இது ஒரு 10 வருஷம் ஏறக்குறைய ஒரு மனிதனுடைய லைஃப குறைக்கிறது. அப்ப மனிதனுடைய ஒரு 10 வருஷ வாழ்நாளை குறைக்கிறது, அவனுடைய ஆண்மையை குறைக்கிறது. அவனுக்கு மட்டும் கேடு செய்யல, அவனை சுத்தி இருக்க மத்த குடிக்கிறான அது கூட அவன் மட்டும் தான் கிடைக்குங்க. ஒருத்தன் குடிக்கிறதுனால நமக்கு ஏதாவது வருமா? வராது. புகையை இழுக்கிறதுனால குடிச்சா உள்ளுக்கு ஏத்துறான், புகையை வெளியில விடுறான், இழுக்கிறான் ஒரு பக்கம், அப்புறம் செய்யறான் நம்ம மூஞ்சில விடுறான், அது நம்ம சுவாசிக்கிறோம். அப்ப சுத்தி உள்ளவனை எல்லாம் சேர்த்து வீட்டுல பொண்டாட்டி புள்ள இருந்தா பொண்டாட்டிக்கு, புள்ளைக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு, எல்லாருக்கும் அந்த கேடை என்ன செய்யறான், வாந்தி எடுத்து பரப்புகிறான். இழுப்பதன் மூலமாக கணக்கு நோயை போய் உண்டாக்கி கொள்கிறான். அதை வெளியே விடுவதன் மூலமாக இழுத்ததை உள்ளே வச்சு தொலைய முடியுதா? உன்னால வெளியே விட முடியுது. அப்ப வெளியே விடுவதன் மூலமாக என்ன செய்யற, எல்லாருக்கும் அந்த நோயை பரப்புகிற. பக்கத்தில் ஒருத்தன் நின்றால் அந்த வாடை தாங்க முடிய மாட்டேங்குது என்ற அளவுக்கு அதுல துர்வாடை ஏற்படுகிறது. அதுவே அவனுடைய மனைவி அவனை வெறுப்பதற்கு கூட சில குடும்பங்கள்ல விவாகரத்துக்கு அதுவே காரணமா இருக்குது. கிட்ட வர முடியலையான்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு கேடு விளைவிக்கிற ஒரு பொருள் என்று எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? இத ஒரு முஸ்லிம் விற்கலாமா? எப்படி விற்ப நீ? அதுல லாபம் வச்சிருக்கீங்களா? என்ன கணக்கு பண்றீங்க? அது எப்படிங்க ஒரு பாக்கெட் வித்தா 2 ரூபாய் கிடைக்குது இல்லைங்க? அப்ப உங்களுடைய கணக்கு என்ன? 2 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் என்னுடைய 10 வருஷத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களா? 2 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் சொன்னா எனக்கு காசு நோய் தந்துருவீங்களா? 2 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் சொன்னா என்னுடைய லைஃபை கெடுப்பீங்களா? செஞ்சு பார்க்க வேணாமா? இந்த சிகரெட்டுக்கும் பீடிக்கும் செலவழிக்கிற காசை ஒருத்தன் சேமிச்சு வச்சால அவன் ஒரு வீடு வாங்கிடலாம்ல. அவ்வளவு கரியாக்குறான், ஊதி கரியாக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன நம்ம பாக்குறோம்னு கேட்டா, இதை விடுறதுக்கு எத்தனை பேருக்கு நெஞ்சு தைரியம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இஸ்லாத்தில் முழுமையா நுழைகிறோம். பெட்டி கடையில இருந்து மளிகை கடை வரைக்கும் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இந்த வியாபாரம் பண்றோம் இல்லையா? முடியாதுப்பா. இதனால் லட்சம் ரூபாய் எனக்கு கிடைச்சாலும் நான் விற்க மாட்டேன். ஒரு மனுஷனை கெடுக்கக்கூடிய பொருள் நான் எப்படி விற்பேன்? ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை நான் எப்படி விளையாடுவேன்?
என்று சொல்ல வேணாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நமக்கு சொல்லி தராங்க? ஒரு குல்லு முஸ்கிரின் வ முஃப்திரின் ஹராம், போதை தருகிற ஒவ்வொரு பொருளும் ஹராம். மனிதனுக்கு கேடு விளைவிக்கிற ஒவ்வொரு பொருளும் ஹராம். போதை மட்டும் ஹராம் இல்லங்க, கேடு தந்தால் ஹராம். அப்ப கேடு தருகிற பொருள்களை நம்ம விக்கிறோமே, பொருளாதாரத்தை திரட்டுற விஷயத்தில் நாம ஏன் இஸ்லாத்தில் நுழையல? நம்ம எதுல நுழையல? இதெல்லாம் ரெடியா இருக்கிறோம். தொழுவையா சொல்லுங்க, 2 ரக்காத் 4 தொழுட்டுமான்னு கேட்கிறோம். 8 20 20 தொழுவோம், அதுக்கெல்லாம் தயாரா இருக்கிறோம். 33 தஸ்பீஹுக்கு பதிலா 103 தஸ்பீஹ் செய்யணுமா? அதெல்லாம் செய்வோம். ஆனா அதுல தயாரக்கூடாது. வியாபாரம் எங்க வியாபாரம்? நாங்க எதை வேண்டாலும் விற்போம். பீடி வித்தா தான் வேற சாமா விற்கும் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? பீடி கூடாதுமா, பீடி வச்சுதானே இன்னொன்னு விற்க வேண்டியிருக்கு. பீடி வாங்க வந்து சோப்பு வாங்குவான்ல, பீடி வாங்க வந்து எண்ணெய் வாங்குவான்ல, பீடி வாங்க வந்து மிளகாய் வாங்குவான்ல, கணக்கு பண்ற. அடே ரிஸ்க் அல்லா தர்றான், இப்படி கணக்கு பண்றியா? இப்படி கணக்கு பண்றியா? அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து அவன் நினைச்சான்னு சொன்னா அப்படியே திருப்பி விடுவான், கல்ப அப்படியே மாத்துவான். ரிஸ்க் விஷயத்துல அவன் உனக்கு பொறுப்பேற்றிருக்கான். இதை நீ முழுச நம்ப வேணாமா? ரிஸ்க்கு அல்லாஹ் பொறுப்பு நம்புறீங்களா இல்லையாங்க? அப்ப நம்ம ஹராமான கேடு விளைவிக்கிற எந்த ஒரு பொருளையும் ஒரு முஸ்லிம் விற்று சம்பாதிக்க கூடாது. விற்று அதன் மூலம் லாபம் சம்பாதிப்பது அவனுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அதை செஞ்சா முழுசா நுழையலாம். அவன் அதை செய்தார் என்று சொன்னால் இஸ்லாத்தில் நுழைஞ்சிருக்கான், இல்லைன்னு சொல்லல. இருக்க போய் தானே பள்ளியாசலுக்கு போறான், நோன்பு வைக்கிறான், முழுசா நுழைஞ்சிட்டானா? நுழையல. அதே மாதிரி இன்னும் நிறைய வைப்பான் கேடு விளைவிக்கிறது. நல்ல பொருள்களையே கலப்படத்தோடு விற்கிறானா? ஒரு முஸ்லிம்ங்க செய்யலாமா? மற்றவனுக்கு எந்த நெறியும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, காசு சம்பாதிக்கிறது மாத்திரம்தான் அவனுக்கு இலக்கு. அவர்களுக்கு வழிபாடு மட்டும் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படும். உங்கள் மார்க்கம் அப்படியா? கடவுளை கும்பிட எல்லாம் போதுமா? அப்படி மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையை செய்ய வேண்டும், மனிதர்கள் விஷயத்திலும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மார்க்கத்தில் வந்திருக்கிற நாம் கலப்படம் செய்யலாமா? முஸ்லிம் செய்யறானே. தேங்காய் விலை ஏறி போச்சுன்னு சொன்னா கம்மியா கொடுக்குறேங்கிற காரணத்துக்காக வேண்டி தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் வாங்குறான், ஒயிட் ஆயில் ஒன்று கறி வாங்குறான், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தேங்காய் எண்ணெய் கொடுக்குறான், தெரிஞ்சே கொடுக்குறான். தேங்காய் எண்ணெயை வாங்கி அதே கலர்ல ஒயிட் ஆயில் ஒன்று இருக்கும், அது அவ்வளவு கெமிக்கல். அதை தலைக்கு தந்தா முடியெல்லாம் கொட்டி போயிடும். அதை பத்தி இவனுக்கு கவலை கிடையாது. யாரு முடி? உங்க முடியா கொட்டி, அவன் முடியா கொட்டி போக போகுது, வாங்குற முடியாத கொட்டி போக போகுது. என்னோட தொலைஞ்சு போங்கடா. எனக்கு ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் வித்து 50 காசு கிடைச்சால் ஒயிட் ஆயில் கலந்து விற்கிற தேங்காய் எண்ணெயில எனக்கு 5 ரூபாய் கிடைக்கும். அதான் அர்த்தம். ஒரு முஸ்லிம் செய்யலாம். நீ எங்க முழுசா நுழைஞ்சிருக்கப்ப? நீ எப்ப முழுசா நுழைஞ்சு இப்படி செய்வியா? நீ தேங்காய் எண்ணெய் இல்லாததை தேங்காய் எண்ணெய்னு சொல்லுவியா? நீ சொல்றிய? அப்படி நடந்து கொண்டிருக்கிறீங்களே. டூப்ளிகேட் விற்கிறான். டூப்ளிகேட் விற்கிறதுக்குன்னே கடைகள் இருக்கிறது. அதை வாங்கிட்டு வந்து டூப்ளிகேட் தெரிஞ்சே விற்கிறான். பாக்குறமா இல்லையா? அப்ப உணவுல கலப்படம், மிளகாயில கலப்படம், மல்லியில கலப்படம், புளியில கலப்படம், எண்ணெயில கலப்படம், நெய்யில கலப்படம், சீரகத்தில் கூட கலப்படம், மிளகுல கலப்படம், பப்பாளி விதை மிளகை கலந்து விட்டுருவாங்க. பப்பாளி மரத்தில் இருக்குது. பப்பாளி விதை மிளகை கலந்து 1 கிலோ மிளகுக்கு ஒரு 100 கிராம் பப்பாளி தட்டு முடிஞ்சு வச்சுல கதை. 10 கிலோ 15 கிலோ போயிருமில்லங்க. 10 கிலோ மிளகு 11 கிலோவா போயிரும். மிளகு ரேட்டு என்ன, பப்பாளி விதை எந்த ரேட்டு? தனியா தூக்குனாப்புல கிடைக்கும். 10 கிலோ மிளகு வித்தான்னு சொன்னா 1 கிலோ மிளகு தூக்குனாப்புல கிடைக்கும்ல. அரிசியில கலக்கிறதுக்காக வேண்டி விருதுநகர் பக்கம் போனா அதுக்குன்னு ஃபேக்டரி வச்சுக்கிறாங்க. கல்லு 5000 கலக்கிறதுக்குன்னு அந்த சைஸ்ல கல்லு தயாரிக்கிறதுக்கு ஃபேக்டரி. அழகா அரிசி மாதிரியே உடைச்சு போட்டுரும். ஒரு கருங்கலத்துக்குள்ள போடுவாங்க, எப்படி ஒரு அரிசி மாதிரியே வரும். கிடக்கிறது தெரியாது. தாய்மார்கள்லாம் தடுமாறுவாங்க அதை புறக்கிறதுக்கு. கல்லு வந்து அதனுடைய கலர்ல இருந்தா எடுக்க முடியும். அரிசி கலர்ல இருந்தா அது சாப்பிடும்போது கடிக்குமா தெரியும். வேகமா சாப்பிடறாங்க அவனுக்கு அவ்வளவுதான். பல்லுல கட்டிச்சான வர்ற கோபத்தை பார்க்கணுமே. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இவன் வந்து நெறிமுறைகளை பத்தி கவலை கிடையாது, காசு சம்பாதிக்கணும். நாம எதுல இஸ்லாத்துல முதல்ல நுழையணும் தெரியுமா? காசுல நுழைங்க. காசு விஷயத்தில் எவன் இஸ்லாத்தில் முழுமையா நுழைகிறானோ மற்றதெல்லாம் ஈஸியா நுழைஞ்சிருவான். இந்த உருஜான் வயிற்றுக்கு தான் எல்லா தீரன்னு சொல்றாங்க. கேட்டாரு சொல்றான், உருஜான் வயிறு இல்லாட்டி உலகத்துக்கு எது கலாட்டாங்கிறான். இந்த உருஜான் வயிற்றுக்கு நான் போட்டு பண்றது இல்லப்பா. அந்த உருஜான் வயிற்றுக்கு நீ திரட்ட வேண்டிய விஷயத்தில்
இஸ்லாத்தில் முழுமையா நுழைஞ்சு காட்டு. இன்றைக்கு என்ன பேர் நம்ம எடுத்துக்கோம் தெரியுமா? இன்னொன்றை நான் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இந்த நாட்டில் இஸ்லாம் பரவியது. எப்படி பரவியது? எங்களை மாதிரி பேச்சாளர்கள் வந்து இஸ்லாத்தை சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் அப்படியே பேச்சாளர்களை உருவாகி அடுக்கு மொழியில உங்கள்ட்ட விஷயத்தை எடுத்து சொல்லி அப்படியே இஸ்லாத்தை பரப்புனாங்க? திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெயினுல் ஆப்தீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலைச்சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தை மிக எளிதாக தேடியெடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 200 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 55690810. இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பாடம் கற்ற சஹாபாக்கள், சஹாபாக்கிட்ட பாடம் கற்ற தாபியீன்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. என்னவா வந்தாங்க? வியாபாரிகளாக வந்தார்கள். கடல் வழியாக வாணிகம் செய்யக்கூடியவர்களாக இந்த நாட்டுக்கு வந்தார்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது. நம்ம அப்பன் பாட்டன் பேசுகிற தமிழ் பாஷை அவர்களுக்கு தெரியாது. அரபுதான் அவர்களுடைய தாய்மொழி. அந்த மக்கள் இந்த நாட்டில் வந்து வியாபாரம் செய்தார்கள். அந்த வியாபாரத்தை தான் உங்க அப்பா பாட்டன் பார்த்தார். அதை பார்த்து தான் இஸ்லாத்திற்கு போனார்கள். அரபியர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள் பெரிய பெரிய பயான் பண்ணி நம்முடைய அப்பன் பாட்டன் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பாடம் கற்ற சஹாபாக்கள், சஹாபாக்கிட்ட பாடம் கற்ற தாபியீன்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. என்னவா வந்தாங்க? வியாபாரிகளாக வந்தார்கள். கடல் வழியாக வாணிகம் செய்யக்கூடியவர்களாக இந்த நாட்டுக்கு வந்தார்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது. நம்ம அப்பன் பாட்டன் பேசுகிற தமிழ் பாஷை அவர்களுக்கு தெரியாது. அரபுதான் அவர்களுடைய தாய்மொழி. அந்த மக்கள் இந்த நாட்டில் வந்து வியாபாரம் செய்தார்கள். அந்த வியாபாரத்தை தான் உங்க அப்பா பாட்டன் பார்த்தார். அதை பார்த்து தான் இஸ்லாத்திற்கு போனார்கள். அரபியர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள் பெரிய பெரிய பயான் பண்ணி நம்முடைய அப்பன் பாட்டன்மார்களை இஸ்லாத்தில் சேர்க்கவில்லை. வந்தாங்க. அவங்களுடைய சுத்தம், நேர்மை, ஒழுக்கம், வியாபாரத்தில் கடைபிடிச்ச அந்த நெறிமுறை, இதையெல்லாம் பார்க்கறாங்க. என்னடா இப்படி ஒரு சமுதாயமா? காசுக்கு எதை வேணாலும் செய்யலாங்கிறாங்க, இந்த அளவுக்கு அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்களே என்கிற அளவுக்கு அந்த மக்கள் என்ன பண்றாங்க? அதை ஆச்சரியப்பட்டு இது மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும்னு விரும்பி இஸ்லாத்தை தழுவினார்களே தவிர பிரச்சாரங்களை வைத்து இஸ்லாம் பரவுவது கிடையாது. நடத்தையை வைத்து பரவியது. அந்த சஹாபாக்கள், தாபியீன்களுடைய நன்னடத்தையினால் பரவியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தை எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த காசு பண விஷயத்துல எவ்வளவு நெறிமுறைய கையாளணும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு நுணுக்கமாவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மரம் இருக்கிறது, பேரிச்ச மரம். அதான் இருந்தது அரபு நாட்டில் இருந்து பேரிச்ச மரம். பேரிச்ச மரத்துல என்ன இருக்கு? நம்மள்ட்ட 100 பேரிச்ச மரம் இருக்குது. ஒருத்தனை கூப்பிட்டு, இந்த 100 பேரிச்ச மரத்தில் என்ன விளையுமோ இந்த வருஷம் அதை நீ எடுத்துக்க, எனக்கு 1000 ரூபாய் கொடு என்று சொல்லுகிற ஒரு முறை அந்த காலத்தில் இருந்தது. இப்போ இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? பள்ளிவாச மரத்தை குத்தகை விடுறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், பள்ளிவாசலுக்கு சொந்தமான தென்னை மரங்கள், பள்ளிவாசலுக்கு சொந்தமான மாந்தோப்புகள் எல்லாம் இதே அடிப்படையில் குத்தகைக்கு விடப்படுகிறது. இதே அடிப்படையில் மரத்தை காட்டுறது. இந்த மரத்தில் ஒரு வருஷத்துக்கு என்னவெல்லாம் வருமோ அதெல்லாம் நீ எடுத்துக்க, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துரு சொல்றமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா? மரத்தை நீங்கள் மரத்தில் உள்ளதை விற்பதாக இருந்தால் வெறும் மரத்தை விற்க முடியாது. அதில் பூ பூத்திருக்குமே, பூவை காட்டி அப்ப விற்க இயலாது. பிஞ்சியா இருக்குமே, இந்த பிஞ்சையெல்லாம் காட்டி இது பெருசானோன்னு எடுத்துக்க என்று விற்க இயலாது. எப்ப விற்கணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தா தஹ்மார, அது கனிந்து சிவக்கிற வரைக்கும் மரத்தில் உள்ளது விற்காத. கனிந்து சிவந்திருக்கு பாரு, அதை காட்டி இந்த பார் தெரியுதா கண்ணுக்கு, இது இவ்வளவுன்னு சொல்லு. மரத்தில் உள்ளது நீ விற்கிறதாக இருந்தால் பிஞ்சியை காட்டி, இந்த பிஞ்சு எத்தனை காய ஆகுமோ, அந்த எத்தனை காய் எத்தனை கனியா ஆகுமோ அதுக்கு இத்தனை ரூபான்னு சொல்லி விற்காதப்பா. எப்ப நீ விற்கலாம்? மரத்தில் உள்ளதை நீ விற்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? அது கனிந்து இருக்கு பாரு, அதை காட்டி இதோ பார் கனிஞ்சிருக்கிறது, இன்னைக்கு வேண்டாலும் நீ ஏறி பசிக்கலாம், இதுக்கு எவ்வளவு சொல்ற? இப்படி கேட்கணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவ மரம் எதுக்கு இது சொல்றேன்? இது ஏமாற்றமாயிருமா? பிஞ்சை காட்டி
இந்த பிஞ்சு 100 பிஞ்சு இருக்கு பத்தியா, 100 பிஞ்சு என்ன ஆயிரும், 100 காய் ஆகுமா, 100 காய் 100 கனி ஆகுமா அப்படின்னு சொல்லி நீ வித்து 100 பிஞ்சியும் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா உனக்கு எப்படா உன் சகோதரனுடைய காசு ஹலாலாவும்? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஃபபிமா யஸ்தஹில்லு மாலு அஹீக, உன் சகோதரனுடைய செல்வம் உனக்கு எப்படி ஹலாலாவும்? நீ உனக்கு என்ன கொடுத்த? வெறும் மரத்தை கொடுத்து நீ 1000 ரூபாய் வாங்கிக்கிறியா? மரத்தை கொடுக்குற, இதுல விளையிறதெல்லாம் உனக்கு சொல்ற, ஒரு வருஷம் விளையவே இல்ல, இந்த 1000 ரூபாய் எதுக்கு நீ வாங்கினப்பா? உன் மரத்தினால அவன் எந்த பாயுதாவும் அடையலையே. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்படி விற்க சொல்றாங்க. நீங்க பிஞ்சு விற்கலாம். எப்படி விற்கலாம்னா பிஞ்சுக்குள்ள ரேட்டை போட்டு விற்கலாம். இந்த மாதிரி பிஞ்சு இருக்குல்ல, இந்த பிஞ்சுக்கு என்ன ரேட்டோ அது எதுக்கு யூஸ் ஆகுமோ அதை வித்துருப்போம். பூ விற்கிறியா, பூவுடைய ரேட்டை போட்டு தான் விற்கணும். இந்த பூ காயாவும் அப்புறம் காய் கனியாவும் வித்துடக்கூடாது. தென்னை மரமா அதனுடைய பாலையை பார்த்து தேங்காய் ரேட்டு போட்டு வாங்கிடக்கூடாது. அடுத்த வருஷம் தேங்காய் எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. குறும்பையா இருக்குமே அதை பார்த்துட்டு தேங்காய் ரேட்டு போடக்கூடாது. இளநியா இருக்குமே அது தேங்காயான எடுத்துக்கன்னு சொல்லக்கூடாது. இளநியை காட்டினா இளநியை தான் விற்கணும். இப்ப எடுக்க சொல்லணும். இந்த பாரு எடுங்க இளநீ ஏறி பறிச்சுக்கப்பா, 100 இளநீ இருக்கா, 100 இளநீ காசு கொடு. இந்த 100 இளநீ 3 மாசத்துல பெரிய தேங்காய் போகும், அதுக்குள்ள காசு தான் கேட்கக்கூடாது. 3 மாசம் கழிச்சு பார்த்துக்கன்னு சொல்லக்கூடாது. அது எல்லாம் வீணா போச்சுன்னா, அழுகி போச்சுன்னா, அப்ப எதுக்கு இதை நம்ம சொல்றோம்? காசு சம்பாதிக்கிறதுல முழுமையா நுழைங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை. இன்னைக்கு என்ன பண்றோம்? பள்ளி வாசலுக்கு சொந்தமான குளம் இருக்குதுங்க, உண்மையை நமக்கு இஸ்லாத்தை பத்தி கொஞ்சம் கூட நம்ம கவலை இல்லை. நம்ம நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டா, இஸ்லாத்தை பத்தி தொழுகை நோம்போட வச்சுட்டு போங்க, தஸ்பீஹ் சொல்ல சொல்லுங்க, இதை தாண்டிக்கிட்டு அது இதெல்லாம் வராது என்ன நம்ம நினைக்கிறோம். பள்ளி வாசலுடைய குளத்துல குளம் கெட்டு போயிரும் இல்லையா, அப்ப குளத்துல மீன் கிடக்கும். இந்த மீனை ஏலம் விடுவாங்க பள்ளிவாசல்ல. ஜும்மா தொழுது முடிச்சு நல்ல காரியம் செஞ்சுட்டு ஒரு ஹராம செய்வாங்க. எப்படி ஜும்மா தொழுது முடிச்ச உடனே குளத்துல மீன் இருக்கிறது எவ்வளவு கேட்கறீங்க? 100 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10000 ரூபாய். 10000 ரூபாய் கேட்டாரு குளத்தை எடுத்துக்க. பிடிக்கிறானா 2000 ரூபாய். 10000 ரூபாய் பள்ளிவாசலுக்கு வாங்கிட்ட, 2000 ரூபாய்க்கு மீன் இருந்தா 8000 ரூபாய் உனக்கு ஹலால் ஆகுமா? ஹலால் ஆகுமாப்பா? நீ சொன்னபடி 10000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்து விட்டான், 50000 ரூபாய்க்கு மீன் கிடைச்சு போச்சு. பள்ளிவாச காசு 40 நஷ்டம் தானே. நீ மீன் எப்படி விற்கணும்? உள்ள தண்ணிக்குள்ள மாட்டை போட்டு விற்க முடியாது. மீனை பிடிச்சி வெளியே போட்டு காட்டு, இந்த மீனுக்கு எவ்வளவு கேளு, இந்த மீனுக்கு எவ்வளவு கேட்க கூடாது. ஒரு ஆட்டை போய்கிட்டு சாமா வச்சுக்கிறேன், 10 ரூபாய்க்கு வைக்கிறியா? என்ன சாமான்டா? அதை சொல்ல மாட்டேன், 10 ரூபாய். சரியா? இது அது என்னன்னு காட்டு, எனக்கு பிடிக்கணும், 10 ரூபாய் பெருமதியா நான் பார்க்கணும்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம்? குளத்துல உள்ள மீன்களை ஏலம் விடக்கூடிய ஜமாத்துகளை பார்க்கிறோம். ஏன் வேணும்னு அவங்க செய்ய சொல்லிக் கொடுக்கப்படல. அவர்களுக்கு தொழுகை நோன்பு விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அளவுக்கு இந்த விஷயத்திற்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். சொல்லிக் கொடுக்கப்படல. கால் நவர முடியாது. சம்பாதிச்ச விஷயத்துக்கு கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு மனிதனுடைய கால்கள் அங்க இங்க அசைய முடியாது. அல்லாஹ் கேட்பான், எப்படி சம்பாதிச்ச, எப்படி காசு திரட்டின, நான் அனுமதிச்ச வகையில திரட்டினியா, இஷ்டப்படி திரட்டினியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதியில போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் தானியத்தை குவிச்சு விற்பனை பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சந்தேகம் வருது, இந்த தானியத்துல என்னமோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. கோதுமை உள்ளுக்கு கைய விடுறாங்க, மேல பார்த்தா காஞ்சி கிடக்குது கோதுமை. உள்ளுக்கு கைய விட்டா ஈரம் பொது வருது. அந்த என்ன பண்றாரு, ஈர கோதுமை கீழே போட்டு காஞ்ச கோதுமை மேல போட்டு காஞ்ச இடத்துல அள்ளி பாப்பாங்க, வாயில போட்டு பாப்பாங்க, கடுன்னு இருக்கா, ஒரு 2 பிடி போடுங்க, 4 பிடி தாங்கன்னு கேட்போம்ல. அந்த வேலையை அவர் பண்ணிவிட்டாரு. கீழே பூரா ஈரம், மேல பூரா காஞ்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகப்பட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கையை உள்ள விடுறாங்க. உள்ள பார்த்தா ஈரமா இருக்கு. அப்ப இந்த ஆள் என்ன பண்றாரு, உள்ள ஈரத்தை வச்சு வெளியே காஞ்சதை காட்டி எல்லாமே காஞ்சதுதான் என்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி ஏமாற்றி சம்பாதிக்கிறார். இதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் ஒருத்தன் மோசடி செய்கிறானோ அவன் நம்மை சேர்ந்தவன் இல்ல. மோசடி செய்கிறவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. யார் நமக்கு மோசடி செய்கிறானோ அவன் நம்மை சேர்ந்தவன் இல்ல. இது மோசடியா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் ஃப்ராட் பண்றோம். நல்லா புடவையில ஓட்டை இருக்குன்னு தெரியும், ரொம்ப கவனிச்சாதான் தெரியும். நம்ம ஒரு வியாபாரியா இருந்தா என்ன செய்வோம்? அந்த ஓட்டை எடுத்து கையில பிடிச்சிக்கிறோம், அந்த இடத்த பிடிச்சி வச்சு போடுவோம். கை கீழே ஓட்டு இருக்குங்க, பாருங்க நல்லா இருக்கா
மன்னிச்சுக்கிட்டு கொடுத்துருவோம். முடிஞ்சு வச்சா கதை. அப்ப நமக்கு தெரியாம கொடுத்தா விஷயம் வேற. தெரிஞ்ச ஒரு புடவையை கேட்கறான், சாயம் போகுமா? 50 வருஷத்துக்கு போவாது. உனக்கே இந்த வேலை, போகுமா போக தெரியாது அப்படி சொல்லிட்டு போ. அது உண்மையிலே அது கேரண்டி தோசி பார்த்து அனுபவிச்சு பார்த்து இருந்தான்னு சொல்லிட்டு போ. நம்ம என்ன பண்றோம்? நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கேரண்டிக்கு என்ற ஒரு பஞ்சமும் கிடையாது. அது பாட்டு 3 வருஷத்துக்கு உழைக்கும் அப்படி எல்லாம் சொல்லப்படாது. பொய்களை சொல்லி என்ன செய்யறோம்? அதே மாதிரி இந்த மாதிரியான மோசடி, எந்த விதமான மோசடியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. பலவிதமான மோசடி வியாபாரங்கள் இருந்தது. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, பொருளாதாரத்தை திரட்டுகிற வகையில் எந்த விதமான ஏமாற்றுதலும் மோசடியும் வராமல் உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யணும், அமைத்துக் கொண்டீர்களானால் நீங்க இஸ்லாத்தில் முழுமையா நுழையிறீங்கன்னு அர்த்தம். நம்ம அதுலதான் அவுட் ஆயிடுறோம் காசுல. மீடியா வேர்ல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள். இஸ்லாத்தை புரிந்து கொள்ள முஸ்லிம்கள். இஸ்லாத்தில் இறை நம்பிக்கை, சத்தியமே வெல்லும், இஸ்லாமி சத்தியமது அசத்தியமது, வழிகெடுப்பவர் யார், எதிர்ப்பை வென்று எடுக்கிறோம், திருக்குரான் வாழும் அற்புதம், இறுதி நபியின் இறுதி எச்சரிக்கை, வெள்ளிமடை, தேன்குரல், 30க்கும் மேற்பட்ட இடங்களில் நடந்த இஸ்லாம் இணைய மார்க்கம் மற்றும் 7க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் பேசிய செய்திகள் கிடைக்கும். மீடியா வேர்ல்ட், 81 அங்கப்பன் ஸ்ட்ரீட், மணலி, சென்னை 1. இந்த காசுங்கிற பிரச்சனை வந்ததுனால இன்னொன்றை நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. நம்ம ஆட்கள்கிட்ட ரொம்ப சர்வசாதாரணம் இந்த கடன் வாங்குறது. கடன் வாங்குவது என்பது ஏதோ ரொம்ப ஒரு அவசியம், ரொம்ப ஒரு தேவை, ஒரு மருத்துவம், ஒரு ஆபரேஷன், ஒரு உயிர் காக்கிற ஒரு நேற்று, அதுக்கு தாங்க கடன் வாங்கணும். நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, கடன் வாங்குறது ஒரு நோயாக, ஒரு பைத்தியமா பிடிக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு. இந்த கடன் வாங்குற பைத்தியம் தான் வட்டியில் கொண்டு விடுகிறது. இருக்கிறத கொண்டு வாழணும் என்ற நம்பிக்கையை நம்மளோட தகர்த்தது எது? கடன். உங்ககிட்ட இல்லன்னு நல்லா தெரியுது. இந்த மாசம் உனக்கு இல்ல, கல்யாணம் பண்ண போற, 10,000 ரூபாய் வாங்கி செலவழிக்கிறிய. உனக்கு சோத்துக்கு ஒழுங்கான தன்னிறைவு பெற்றவனா இருந்தா அந்த 10,000 ரூபாய் உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்திருக்கு. 25 வருஷம் சம்பாதிச்சு உங்ககிட்ட 10,000 ரூபாய் இல்லன்னு சொன்னா இந்த வாங்கின 10,000 ரூபாய் எப்படி கொடுப்ப? அப்புறம் கொட்டுமாங்கிறது. நீ என்ன கணக்கு பண்ணணும்? கடன் என்பது மிக 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 அவசியத்திற்கு வாங்கப்பட வேண்டியது. நம்ம என்ன பண்றோம்? குடிசையில் இருப்பான், உனக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் அவ்வளவுதானா? நீ ஏன்டா அரண்மனை கட்டுறது கடன் வாங்குற? எப்படிடா திருப்பி கொடுப்ப? உன் கெப்பாசிட்டி என்னன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? நீ இருக்கிறது குடிசை, உனக்கு மாசம் இதான் வருமானம். இந்த வருமானத்தை கொண்டு திங்கலாமே தவிர, உடுக்கலாமே தவிர அரண்மனை கட்ட இயலுமா அப்படின்னு உனக்கு நல்லா தெரியுது. 300 ரூபாய் போய் சம்பளம் வாங்கி அனுப்புற துபாயில இருந்து இந்திய ரூபாய்க்கு 3000 ரூபாய் கிடைக்கும். இந்த 3000 ரூபாய் கொண்டாடி சொத்தை கொடுப்பியா? நோய் நொடிய பாப்பியா? புள்ள குட்டியில வளர்ப்பியா? பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டுவியா? எங்க அரண்மனை கட்டுவ? 300 ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒருத்தன் என்ன செய்யறான்? எல்லாரும் வீடு கட்டாங்கல, நம்ம ஓட்டு கூட இருக்க, இவர் என்ன செய்யறாரு? ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குமா? இந்த நோய் தான் பேங்க்ல கொண்டு வட்டி வாங்க வைக்குது. விளங்குதா உங்கள? எந்த நோய்? நம்ம என்ன செய்யணும்? இல்ல அல்லாஹ் தரல, தரும்போது கட்டிக்கிறோம். இப்படி இருந்து பாரு, எவ்வளவு நிம்மதி. எவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான்ங்கிறாங்க இலக்கியத்துல. கடன் பட்டா நமக்கு அப்படியே உயிர் போற மாதிரி இருக்கு. ரோட்டை நிப்பாட்டி சட்டையை பிடிச்சி கேட்டான்னு வைங்க, நெஞ்சை நிமித்தி போக முடியுமா? நம்ம என்ன பண்றோம்? கடன்கிறது என்னமோ ஒரு பெரிய சும்மா கிடைக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். சில பேர் இருக்கிறாங்க, கடன் வாங்கும் போது அப்படி கேட்பாங்க, அண்ணன் உங்களை விட்டா யார் அண்ணன் இருக்கிறா? உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பிட்டு வந்திருக்கிற இப்பெல்லாம் சொல்லுவானுவோ. நீங்க தான் உங்களை அல்லாவுக்கு அடுத்து உங்களை தான் இருக்கிறேன், வேற யாரு என்ன அல்லாவுக்கு அடுத்து உங்களை தவிர யாரும் இல்லைன்னு. ஆஹா இப்படி கெஞ்சிடானே. கடனை கொடுத்துட்டு 1 மாசம் தருவானே, சரி 1 மாசம் கழிச்சு கேட்டா என்ன தருவோம், இருந்ததான் தருவோம், பதில் இருந்ததான் தருவோம், தராட்டி என்ன செய்வேன்? அடுத்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கடுமையா கட்டியிருந்தீங்களே, இப்ப என்னடா பண்ணுவ? எழுதி வச்சுக்கிறியா? ஆதரவு இருக்கா? இன்னும் கொஞ்சம் கட்டிருவீங்களே, நீ யாருடா? நீ யாரு? நான் சிரிக்கிறதுக்கு சொல்லல, இந்த மாதிரி கேட்கிற வாழ்க்கையில் நாங்களே பார்த்துருக்கோம். மதுரையில் நிறைய பேர் காணுவோம். இந்த எப்படி வாங்கின கடனை வாங்குறதுக்கு ஒரு ஸ்டைலு. நபிகள் நாயகம் நீ நினைக்கிறீங்க கடன்கிறது சும்மாண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்ஃபரு லிஷஹீது குல்லு தம்பின் இல்ல தைன். ஒரு ஷஹீத் இருக்கிறான, ஷஹீத் ஷஹீத்னா யாரு? அல்லாஹ்வுக்காக உயிரையே தியாகம் செய்யக்கூடியவன். அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன, அவனுடைய கடன் மன்னிக்கப்படாது. கடன்கிற பாவமா மன்னிக்கப்படாது. அர்த்தம் என்ன? ஒருத்தன் கடன் வாங்கிவிட்டு நான் மௌத்தாகிவிட்டால் என் கதி என்ன? உங்கள்ட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன், மௌத்தாகிட்டேன்,
நீங்க என்னை மறுமையில புடிச்சீங்கன்னா நான் எதை தருவேன்? 10,000 ரூபாய் கொடுக்கலுமாங்க? அங்க 10,000 ரூபாய் இருக்காது, இருந்தாலும் அங்க செல்லாது. நான் எதை கொடுக்கிறது? யாரெல்லாம் இவன் எனக்கு 10,000 ரூபாய் தரணும் என்று எனக்கு எதிராக நீங்க வழக்கு கொண்டு வந்துட்டீங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான்? என்னடா சொல்ற, 10,000 ரூபாய் கொடுக்கணுமா? ஆமா குடுறா. எங்க கொடுக்கிறது? இல்ல அல்லாஹ் கொடுக்க ஒண்ணுமில்ல இல்ல, ஒரு 2 வருஷம் தொழுதையில அது கொடு. இன்னொருத்த வரும், யாரில் எனக்கு ஒரு 5,000 ரூபாய் தரணும். 5,000 ரூபாய் கொடுக்கணுமா? ஆமா கொடு. நான் எங்க கொடுக்கிறது? அப்ப ஒரு 2 வருஷம் நோம்பு வச்சுக்கல அது கொடு. இப்படியே எல்லாத்தையும் பறிச்சு நம்ம செஞ்ச அமல்கள்லாம் யாருக்கு போயிருது? நம்ம யாருக்கு யார்கிட்ட கடன் வாங்கணுமோ அவனுக்கு போய் சேர்ந்துருது. இப்ப என்ன கதை? எல்லாம் போயிடும். நம்ம தொழுது இருப்போம், கணக்குல தொழுகை இல்ல. நோம்பு வச்சிருப்போம், கணக்குல நோம்பு வைக்கல. அடுத்த ஆளுக்கு போச்ச. ஜக்காத்து கொடுத்திருப்போம், கணக்குல ஜக்காத்து இல்ல, அந்த நன்மை அவனுக்கு போயிடுச்சு. ஹஜ்ஜுக்கு போயிருப்போம், அங்க ஹஜ்ஜி செய்யலன்னு தான் இருக்கு. ஏன் ஹஜ்ஜி நன்மை இவரு வாங்கி போயிருப்பாரு. இவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்ல, 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? ஆமா ஹஜ்ஜத்துக்கு அவனுக்கு கொடுங்க, முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப நான் தொழுவும் இல்ல, நோம்பு வைக்கவும் இல்ல, ஜக்காத்து கொடுக்கவும் இல்ல, ஹஜ்ஜி செய்யவும் இல்ல. எங்க வருது? நம்ம இழுத்துட்டு போய் தள்ளுங்கன்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு, அல்லாஹ் காப்பாத்தணும். லேசான விஷயம் கிடையாது. நீங்க வாட்டு சர்வசனம் வாங்குறீங்க, மூத்த விட்ட என்ன கதி? எப்படி நீ கடன் வாங்குவ? வாங்கு. எதுக்கு வாங்கு? கொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம், பிரசவம் துடிக்கா, ஆபரேஷன் தான் பண்ணனு, கையில காசு இல்ல, அது வந்தோம். உயிர் காக்குற விஷயம். அது மாதிரியான ஒரு மேட்ருக்கு தான் நம்மளை அறியாமல், நம்மளை எதிர்பாராமல் திடீர்னு நம்ம மீது திணிக்கப்படுகிறத. அதுக்கு நீ கடன் வாங்கலாமே தவிர, திணிக்கப்படாம நீ தேடி போய் வாங்குற. நீ மூட்டை தூக்கிட்டு இருக்க வேண்டியதான? கடன் வாங்கிட்டு நீ முதலாளியா போகணுமா? சின்ன முதலாளி பெரிய முதலாளியாவே கடன் வாங்குறான், பெரிய முதலாளி அதுக்கு மேல பெரிய முதலாளியாவே கடன் வாங்குறாங்கிறான். அப்ப என்னத்துக்கு நீ வாங்குற? இது ரொம்ப சர்வசாதாரணமா. நம்ம கிராமத்துல போனீங்கன்னா கடனுங்கிறது என்னன்னா பொருள்கள்லாம் கடன். ஒரு கரண்ட் சீனி கொடுங்க, சீனி கடன், தேயிலை கடன், தீக்குச்சி கடன். எங்க ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா பொருள்களை கடன் வாங்கிக்கிறாங்க. ஒரு கோலையை கொடுத்து, இந்த கோலை நிறைய சீனி கொடுங்க, இப்படி எல்லாம் கடன். சீனி இல்லாம கத்திரி குடிச்சிட்டு போவ நீ, அல்ல தரல இல்ல. அப்ப என்ன நினைக்கிறோம்? நம்ம இந்த பொருளாதார விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள்ல இஸ்லாத்தில் முழுமையாக நுழைய வேண்டும். அடுத்து என்ன? இது நுழைஞ்சிட்டோமா? இது சம்பாதிக்கிற விஷயத்தை சொல்லிட்டேன். எந்த ஹராமும் இருக்கவே கூடாது. பட்டி வாங்கி சம்பாதிக்க கூடாது, சினிமா கூட்ட சம்பாதிக்க கூடாது, தப்பான பொருளை சம்பாதிக்க கூடாது, அடுத்தவன் பொருளை வித்து சம்பாதிக்க கூடாது. இப்படியான எல்லா விதமான மோசடிகளில் இருந்தும் விடுபட்டதாக நம்முடைய வியாபார முறைகள், சம்பாத்திய முறைகள் இருக்க வேண்டும். இது ஒரு விஷயமாச்சா? செலவழிக்கிறீங்க, அதுல இஸ்லாத்தில் நுழையிறீங்களா? சம்பாதிக்கிறதுல இஸ்லாத்தில் நுழைய, செலவழிக்கிற இஸ்லாத்தில் நுழையிறீங்களா? இல்ல. வேங்காட்டில் எப்படி செலவழிப்பேன்? எப்படி செலவழிக்கிறான்? ஒரு கல்யாணம் நடக்குன்னு வைக்கல, என்ன கல்யாணத்துக்கு செலவு பண்றான்? மாப்பிள்ளைக்கு குதிரை வாங்கணுங்கிறான். குதிரையில தான் மாப்பிள்ளை போவார். இவன் குதிரையில் ஏறவே தெரியாது. அது குதிரையா இருந்துச்சுன்னு வைங்க, கரெக்ட் தள்ளிட்டு போய் கழுதையாக்கி வச்சிருக்கிறாங்க. அது குதிரையுடைய வீரியமோ குதிரையுடைய வேகமோ இருக்காது. அது எரும மாடு மாதிரி பழக்கி வச்சிருக்காங்க. அதனால ஒரு ஏறி உட்கார பெரிய வீரமா இது குதிரையில ஏறுறது. ஏற வேண்டிய குதிரை ஏறி காட்டு பார்ப்போம். ஏற வேண்டிய குதிரை இருக்குல்ல, ஒரு முழுக்கு உருக்கணும் தூக்கி எறிஞ்சிட்டு போய் முதல்ல உட்கார போனால இவன் என்ன செய்யறான்? குதிரையில ஏற்றி மாப்பிள்ளைய வை, அதுக்கு ஒரு 30,000 ரூபாய் குதிரை, டான்ஸ் போடுற குதிரை 30,000 ரூபாய். எதுக்கு? அரை மணி நேரம் ஏற்றி இறங்குறதுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். சாதாரண குதிரைனா குதிரைக்கு செலவழிக்கிறான். ஊரை வளைச்சு பந்தல் போடுறான், அது வாட்டுக்கு பந்தலுக்கு அலங்காரம். அதெல்லாம் பார்த்தா சீரியல் லைட்ட பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு காசு செலவழிக்கிறான். காசு இருக்கு செலவழிக்கிறேன். இளையராஜா கூப்பிடுவேன், கங்கை அமரனை கூப்பிட்டு வருவேன். நீ யாரா கேட்கறது? ஏன் ரமணன் கூட கூப்பிட வேண்டாம் சொல்றான். அப்ப இந்த மாதிரி பாட்டு கச்சேரி எல்லாம் வைக்கணும் இருக்கு. அப்பதான் இவர் கல்யாணம் நிறைக்கும். இதெல்லாம் இல்லாம ஒருத்தன் கல்யாணம் பண்ணு வைங்களேன், கல்யாணமா இலவு வீடு மாதிரி இருக்குது, இவர் விமர்சனம். அப்ப இந்த மாதிரியான காட்சி எல்லாம் பாக்குறோம். அப்ப நீங்க செலவழிக்கிறம இதுல நீ இஸ்லாத்துல முழுமையா நுழையிறியா? அப்ப இந்த பொருளாதாரத்தை செலவு செய்யறோம்ல, அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி பார்ட்டி வைக்கிறதா? தந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி ஆடம்பரம் பண்றதா? ஒரு மனவரைக்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்றதா? எப்படி செலவு பண்றோம்? ஒரு கல்யாண மாப்பிள்ளை பண்ணி உட்கார வைக்கிறதுக்காக வேண்டி உடைஞ்சு போன கண்ணாடி இருக்கு பாருங்க, அது ஒட்டி வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கிற கண்ணாடி உடைச்சி துண்டு ஆக்கி அங்க ஒட்டி வச்சிருப்பாங்க. கண்ணாடி மணவரை அதுக்கு பேரு. அதை உடனே உட்கார வைக்கிறதுக்கு ஒரு தனி காசு, மணவரைக்கு காசு, ஜோடனைக்கு காசு, அலங்காரத்துக்கு காசு, இப்படி லட்சக்கணக்கான ரூபாய்களை ஒரு மாலைக்கு
அரை மணி நேரத்துல வாடி போய் தூக்கி எறியக்கூடிய ஒரு மாலைக்கு என்ன பண்றோம்? 3000 ரூபாய் செலவழிக்கிறோம். மாலைக்கு எவ்வளோடா காசுன்னு கேட்டா மாப்பிள்ளையும் பொண்ணு போட்ட மாலைக்கு ரேட் எவ்வளவா? 3000 ரூபாயா? இதான் முழுச நுழைகிறதா? இதுக்கெல்லாம் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். உங்களுக்கு வழங்கப்பட்ட பாக்கியங்களை பற்றி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தினார்கள். அதை நினைக்கும் பொழுது திங்கிறதுக்கு பயப்பட வேண்டும். திங்கிறதுக்கு செலவழிக்கிறது மார்க்கத்தில் குற்றம் இல்லை. அந்த சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை எப்ப யூஸ் பண்ணாங்க தெரியுமா? ஒரு நாள் நண்பகல் நேரம் வெளியே வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பகல்ல வீட்டுல ஒண்ணுமே இல்ல, சாப்பாடு ஒண்ணுமே இல்ல, பசி. வெளியே வர்றாங்க, ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது பொருள்கள் கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக வர்றாங்க. பார்த்தா அபூபக்கர் உமரும் அதே மாதிரி பட்டப்பகல்ல வெளியே நிக்கிறாங்க. அபூபக்கர் கேக்குறாங்க, என்ன பண்றீங்க, என்ன நேரத்தில் நிக்கிறீங்க? பசிதான், ஏதாவது வேலை வெட்டி கிடைக்குமான்னு பார்க்க வந்தோம். யார் சொல்றா? அவர் 2 பேரும் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எதுக்கு இப்ப வந்திருக்கிறீங்களோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன், பசிதான். கடைசியில் என்னாச்சு? ஒரு நண்பர் ஒருத்தர் விருந்துக்கு வர சொல்லி இருக்கிறார், வாங்க அவர் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அழைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போன உடனே அவர் என்ன செய்யறாரு? பேரிச்சம் பழ குலைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார். முதல்ல இது அட்வான்ஸ் முதல்ல சாப்பிட்டு இருக்கீங்க, பேரிச்சம் பழத்தை சாப்பிட்டு இருக்கிறாங்க. வேகமா ஒரு ஆட்டு இருக்க போறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க, நல்ல ஆட்டை பிடிச்சி அறுத்துறாத, குழு குழுன்னு ஆட்டை பிடிச்சி அறுத்துறாத, அது ஒரு சுமாரான ஆட்டை பார்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆட்டை போய் அறுத்துக்கணும், சாப்பாடுலாம் போடுறாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நியமத்தை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள்ங்கறாங்க. இது ஆடம்பரமா? கொஞ்சம் இறைச்சி சாப்பிடுறதும் கொஞ்சம் பேரிச்சம்பழம் சாப்பிடுறதும் பெரிய ஆடம்பரமா? இதுக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கலாம். தண்டனை இல்லாட்டா கூட இதையும் அல்லாஹ் கேட்பான். அப்ப நீங்க காசை செலவழிக்கிற விஷயத்துல எப்படி அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹுமுனா. திருமணத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான பரக்கத்தான திருமணம் எது தெரியுமா? குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம். உங்க திருமணம் என்ன போட்டியில போடுறீங்க? அவன் 100 பேரா, நான் 200 பேரு. அவன் 2 மூலமா, நான் 3 மூலம். அவன் 2 தெருவுக்கு பந்தல் போட, நான் 3 தெருவுக்கு போடுவேன். அவன் இளையராஜா நான் என்ன செய்வேன்? ஏஆர் ரஹ்மான கூப்பிடுவாங்கிறீங்களா இல்லையா? இதான் ஏழ்மையா? இதான் சிக்கனமா? இப்படிதான் சஹாபாக்கள் திருமணம் பண்ணாங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆடம்பரமாக நம்முடைய பொருளாதாரங்களை மாறி இறைத்து வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இதுல இஸ்லாத்தை முழுமையாக நுழையணுமா இல்லையா? என்ன இஸ்லாத்தில் நுழைஞ்சிருக்கிறீங்க? அபூபக்கர் கேட்கிறாங்க, என்ன பண்றீங்க, என்ன நேரத்தில் நிக்கிறீங்க? பசிதான், ஏதாவது வேலை வெட்டி கிடைக்குமான்னு பார்க்க வந்தோம். யார் சொல்றா? அவர் 2 பேரும் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எதுக்கு இப்ப வந்திருக்கிறீங்களோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன், பசிதான். கடைசியில் என்னாச்சு? ஒரு நண்பர் ஒருத்தர் விருந்துக்கு வர சொல்லி இருக்கிறார், வாங்க அவர் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அழைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போன உடனே அவர் என்ன செய்யறாரு? பேரிச்சம் பழ குலைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார். முதல்ல இது அட்வான்ஸ் முதல்ல சாப்பிட்டு இருக்கீங்க, பேரிச்சம் பழத்தை சாப்பிட்டு இருக்கிறாங்க. வேகமா ஒரு ஆட்டு இருக்க போறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க, நல்ல ஆட்டை பிடிச்சி அறுத்துறாத, குழு குழுன்னு ஆட்டை பிடிச்சி அறுத்துறாத, அது ஒரு சுமாரான ஆட்டை பார்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆட்டை போய் அறுத்துக்கணும், சாப்பாடுலாம் போடுறாரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நியமத்தை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள்ங்கறாங்க. இது ஆடம்பரமா? கொஞ்சம் இறைச்சி சாப்பிடுறதும் கொஞ்சம் பேரிச்சம்பழம் சாப்பிடுறதும் பெரிய ஆடம்பரமா? இதுக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கலாம். தண்டனை இல்லாட்டா கூட இதையும் அல்லாஹ் கேட்பான். அப்ப நீங்க காசை செலவழிக்கிற விஷயத்துல எப்படி அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹுமுனா. திருமணத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான பரக்கத்தான திருமணம் எது தெரியுமா? குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம். உங்க திருமணம் என்ன போட்டியில போடுறீங்க?
அவன் 100 பேரா நான் 200 பேரு, அவன் 2 மூலமா நான் 3 மூலம், அவன் 2 தடவுக்கு பந்தல் போட்டா நான் 3 தடவுக்கு போடுவேன், அவன் இளையராஜா நான் என்ன செய்வேன், ஏஆர் ரஹ்மான கூப்பிடுவாங்கிறீங்களா இல்லையா? இதான் எளிமையா? இதான் சிக்கனமா? இப்படிதான் சகாபாக்கள் திருமணம் பண்ணாங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆடம்பரமாக நம்முடைய பொருளாதாரங்களை மாறி இறைத்து வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இதுல இஸ்லாத்துல முழுமையா நுழையுமா இல்லையா? என்ன இஸ்லாத்தில் நுழைஞ்சிருக்கீங்க? இஸ்லாத்தில் நுழைகிறது என்றால் இதுல நுழையணும். எவன் ஒருத்தன் தன்னிடத்தில் இருக்கிற அந்த காசை அல்லாஹ் சொன்னபடிதான் செலவழிப்பேன் என்று வழங்கி வைத்திருக்கிறானோ அவன் தானே இஸ்லாத்தில் நுழைஞ்சிருக்கிறான். அல்லாஹ் சொன்னபடிதான் நான் செலவிடுவேன், எனக்கு விருப்பமா இருந்தாலும் நான் அதில் செலவழிக்க மாட்டேன், இது அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறானா? அப்படி நடந்தவளங்க நீங்க இஸ்லாத்தில் நுழையிறீங்க. அப்ப முழுமையாக நுழைதல் ஏன் சொல்றது விளங்குதா? நம்முடைய வருமானமும் சரியில்லை, நம்முடைய செலவீனங்களும் சரியில்லை. நம்ம இஷ்டத்துக்கு பண்றோம். கத்தவன் செலவழிக்கிறோம், பாத்தியாடு செலவழிக்கிறோம், கருமாதிண்டு செலவழிக்கிறோம், அதுக்கு செலவழிக்கிறோம், பந்தக்காடு செலவழிக்கிறோம். ஒரு செத்து போன ஆளுக்கு செலவழிக்கிறதுல கூட நம்முடைய ஆடம்பரத்தை பேசினோம். இறந்து போன ஒரு மனுஷனுக்கு 5000 ரூபாய்க்கு பூ வாங்கி போறானோ. ஒரு ஆள் மூத்தா போயிட்டான், கொண்டே அடக்கம் பண்ண வேண்டியதுதான். அது பழைய துணி இருக்கிற இந்த சட்டையோட கூட அடைக்கலாம். நான் இறந்து போயிட்டு வைங்கள, இதுக்காக வெள்ளையா புதுசா ஒரு துணி வாங்கணும் என்றோ, அதுக்கு ஒரு புதிய ஸ்டைல் பண்ண வேண்டும் என்றெல்லாம் சட்டம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சட்டையை போட்டிருந்தார்களோ அந்த சட்டையோடு தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதுக்காக புதுசா டிரெஸ் வாங்கணும் எந்த சட்டம் மார்க்கத்தில் கிடையாது, அது வழக்கத்தில் வந்திருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைஞ்சாங்க, ஒரு புது துணி அவங்கள்ட்ட இருந்தது, மூத்தா போகும்போது சொல்லிட்டு போனாங்க, புது துணியை போட்டு கமெண்ட் பண்ணிடாதீங்க, அது உசுரோட உள்ளவங்க யூஸ் பண்ணிட்டு மூத்தா போட கட்டைக்கு புது துணி, நான் போட்ட துணியில எது பழைய துணின்னு பார்த்து அதை போட்டு சுருட்டி கொண்டு போட்டுங்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ ஒரு ஜனாசாவுக்கு கூட நம்ம எப்படி நெறி பார்க்க சொல்லுது மார்க்கம்? அட இருக்கிற புதுசை 4 பேர் நல்லா யூஸ் பண்ணிட்டு போட்டுப்பா, பழசு நான் மூத்தா போனவனுக்கு இருக்கு புதுசு, 4 வருஷம் போட்ட சட்டை இருந்து அதை போட்டு மாட்டி கொண்டே போடுங்க. இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கவனிடப்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களும் அப்படித்தான் அறிவுரை சொன்னார்கள். நம்ம என்ன பண்றோம்? அந்த சந்தாக்கு பெட்டிக்கு மேல ஒரு கூட பூவை சுத்துறான், அப்படி போடுறான், அப்படி போடுறான், அப்படி போடுறான், அப்படி போடுறான். எவ்வளவுடா ரேட்டு? 3000 ரூபாங்க. எதுக்கு? பூ, செத்து போனவனுக்கு பூ, கபூர்ல போடுறதுக்கு வர பூ, சந்தாக்கு பெட்டி மேல வர பூ. இப்ப எல்லாத்துலயும் ஆரம்பம் எல்லாம் திமுறை காட்டலாம். என்கிட்ட பணம் இருக்குது என்ன செய்யற உலகத்துக்கு சாவுலையும் இதை காட்டுறோமா? செத்து போனா கூட ஓன் சாவோட ஏன் சாவு பெருசு அப்படி காட்டணும். கல்யாணத்துல என்ன செய்யணும்? உன் கல்யாணத்தை விட என் கல்யாணம் பெருசு. பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா? நீ எத்தனை பேருக்கு சொல்ல கொடுப்ப? நான் 200 பேர் கொடுப்பேன்டா, நீ 200 கொடுப்பியா? நான் 500 கொடுப்பேன்டா. இப்படி இந்த மாதிரி நம்முடைய பொருளாதாரங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறோமே, இது இஸ்லாத்தில் முழுமையா நுழைகிறது இல்ல. இதுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? வல துஸல்லுன யௌமஇதின் அனின் நஈம், உங்களுக்கு வழங்கப்பட்ட பாக்கியங்களை பற்றி அல்லாஹ்வால் என்ன செய்வீங்க? கேள்வி கேட்கப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள். இதுல முழுசா நுழையணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வரதட்சணை நான் சொல்லல, ஏன்னு கேட்டா ஆல்ரெடி உங்களுக்கு பேசிட்டாங்க. பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி நீங்க வாட்டுக்கு பெண்களை கசக்கி பிழிந்து அநியாயமான முறையில உலகத்தில் உள்ள ஹராமலே பெரிய ஹராம் என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு பெண்களை கசக்கி பிழிந்து சம்பாதிக்கிறீங்களே, அதை ஏற்கனவே சொல்லப்பட்டதுனால அதை சேர்க்கல. இப்படி பொருள் சம்பாதிக்கிற விஷயத்தில் எந்த விதமான நெறிமுறைகளும் நம்மிடத்திலே காணப்படவில்லை, அதை பார்க்கிறோம். அதே மாதிரி பொருளாதாரத்தை விட்டுருவோம், வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் வேற வேற விஷயங்கள்லாம் இருக்கிறது. வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அதுலயாவது நீங்கள் முழுசா நுழைஞ்சிருக்கிறீங்களா? இல்ல. வணக்க வழிபாடுகளை எப்படி நுழையணும்? சில ஆள் இருக்கிறாங்க, வணக்க வழிபாடுகள் சொல்லிட்டு 2-3 வணக்கத்தை சொல்லுவான், மீதெல்லாம் பேசக்கூடாதுவான். சில ஆள் இருக்கான், இஸ்லாத்துல முழுமையா நுழையறன்னு சொல்லிட்டு நன்மையை மட்டும் ஏவுறேமா, தீமையை தடுக்க கூடாதுமா. பாக்குறீங்களா இல்லையா? சொல்லுண்டு இஸ்லாத்துல முழுமையா நுழையறங்கிற பேர்ல என்ன பண்றான்னு கேட்டா, இப்ப தப்லீக் ஜமாஅத்துன்னு இருக்கிறாங்க, அவங்க இஸ்லாத்துல நுழைவாங்க. எப்படி நுழைவாங்க? 6 திட்டம் வச்சிருப்பா. இந்த 6 தான் அவள் லைஃப்ல மொத்தத்துக்கு பேசுவா. இந்த 6 தவிர குர்ஆன்ல உள்ள எந்த ஒரு டாபிக் எடுக்கவே கூடாது. கலிமா, ஸலாத், கலிமா, தொழுகை, இல்மு, திக்ரு, இக்ராம முஸ்லிம், இக்ராத் நியத்து, தஃப்ரீக் அவுகாத்ன்றுவாங்க. என்னது? இந்த 6 விஷயங்களை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். 6 கடைபிடிப்பா. 6 தான் சொன்னாங்களா? ஆயத்து வாசிப்பாங்க, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற கூட்டம் உங்களில இருக்கட்டும். ஒரு தீமையை தடுத்திருப்பீங்களா நீங்க? பள்ளியாசல தொழுவான்னு கூப்பிடுறீங்க, சரி, வரதட்சணைக்கு ஏதாவது தடுத்தீங்களா? பட்டிக்கு ஏதாவது தடுத்தீங்களா? சந்தன கூடு ஊர்ல நடக்குமே அது தடுத்தீங்களா? அனாச்சாரத்துக்கு எதிராக நின்றீங்களா? இல்ல. இப்படி சில பேர் இருக்கிறார்கள். மார்க்கத்தில் என்ன செய்யறாங்க? அறகுறையா நுழைந்து கொண்டு 2 எடுத்துக்கிறது, 2 விட்டுறது.
சில பேர் வந்து அரசியலுக்கு மட்டும் இஸ்லாம் இருக்கிறாங்க, ஆன்மீகத்தில் இஸ்லாம் பேசக்கூடாது, அது எங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில பேர் இருக்கிறாங்க பள்ளிவாசலோட எல்லாம் நின்றுக்கிறேன்னு, பள்ளிவாசலுக்கு வெளியே அதை வரக்கூடாது. பெரும்பாலான மக்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? வெள்ளிக்கிழமைக்கு தான் அல்லாஹ். நமக்கு அல்லாஹ் யாரு? நம்ம அல்லாஹ் யாருங்க? வெள்ளிக்கிழமை அல்லாஹ். அட ஜும்மா தொழுகைக்கு போய் பள்ளியை நிறைக்கிறிய, ஏன் நிறைக்கிற? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறாண்டு, அல்லாஹ் கேட்கிறாண்டு, அதுதானே நினைக்கிற. சரி, ஜும்மாவுக்கு கேட்கிற அல்லாஹ் அசரு கேட்க மாட்டானா? ஜும்மா தொழுவதற்கு பயந்து பயந்து ஓடுற, எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு போற, எதுக்கு போற? அம்மாடி ஜும்மா உட்காந்து வைங்களேன், அல்லாஹ் கேள்வி கேட்பான். சரி, ஜும்மாவும் கேள்வி கேட்பான். ஜும்மாவுக்கு அப்புறம் அசர் வரும், அதுக்கு கேட்க மாட்டானப்ப அவன். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் வெள்ளிக்கிழமைக்கு அல்லாஹ் வெள்ளிக்கிழமை வச்சுக்க, அப்புறமா அதுக்கு வெள்ளிக்கிழமையில கூட கொத்துவாவோட வச்சுக்க, ஜும்மாவோட வச்சுக்க. அதை தாண்டி வந்தேன்னு வை, நமக்கு சரிப்பட்டு வர ஆளுங்க அல்லாஹ் அப்படி சொல்றாங்க. சொல்லாம சொல்றான். சில பேருக்கு ரமலானுக்கு மட்டும் தான் அல்லாஹ் முழுசா நுழையிறாங்க. என்ன நுழையிறாங்க? ரமலான்ல பாருங்களேன் பள்ளிவாசம் எப்படி இருக்கும், ஜேஜென்ட் இருக்குமா இல்லையா? ஏன் ஜேஜென்ட் இருக்குது? ஏன் இருக்குன்னு அல்லாஹ் பார்க்கான், கூலி தருவான், நன்மை அடையலாம், அதுதானே. ரமலான்ல பார்த்துட்டு 11 மாசம் கண்ண முடிக்கிறானே. அடே ரமலான்ல பாக்குற அல்லாஹ் மத்த 11 மாசம் பார்ப்பானா? பார்க்க மாட்டானா? ரமலான்ல கூலி தர்ற அல்லாஹ் மத்த 11 மாசம் கூலி தருவானா? தரமாட்டானா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, வாழ்க்கையில வணக்க வழிபாடுகளா இருந்தாலும் அனைத்து வணக்க வழிபாடுகளிலும் நீங்கள் மார்க்கத்தில் முழுமையா நுழைய வேண்டும். இன்றைக்கு பார்க்கிற விவகாரமே அதுதான். இன்னைக்கு விவகாரம் என்ன? பள்ளிவாசலுக்கு வராதுன்னு போடுறான். விவகாரம் என்ன? முழுமையா நுழைகிறது உள்ள விவகாரம் தான். என்ன விவகாரம்? இவன் வரக்கூடாது, அவன் வரக்கூடாது, இந்த மாதிரி கூட்டம் போட்டாங்க சொன்னா அவனுக்கு பந்தல் போடக்கூடாது, சட்டி கொடுக்க கூடாது, பொட்டி கொடுக்க கூடாது, இதெல்லாம் வர்ற விவகாரம். இதெல்லாம் என்ன காரணம்? இஸ்லாத்தில் முழுமையாக நுழைய அவர்கள் தயாராக இல்லை. தொழுகை என்று வணக்கம், தொழுவுறா ஓகே. அடே முழுமையா தொழுவுறா என்ன? முழுமையா தொழுனா என்ன அர்த்தம்? முழுமையா சட்டை போடுறதுன்னா, ஒரு முழு சட்டையை நான் போட்டுக்கிட்டேன், இங்க ஒரு ஓட்டை இருக்குது, இங்க ஒரு கிழிச்சல் இருக்குது, இங்க 4 பட்டனை காணும், இது முழுமையா? அடே முழுமையா நீ சட்டை போடுறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த சட்டையை பார்த்தா எந்த ஒரு ரிமார்க் இல்லாம நல்ல பட்டன் கரெக்டா இருக்குது, தையெல்லாம் கரெக்டா இருக்குது, அப்படி சொல்றபடி இருந்தா தானே முழுமை. நீ தொழுகிறது இப்ப முழுமையாகும். அந்த தொழுகைக்கு உரிய ரூல் என்று அல்லாஹ்வும் ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்காங்கல்ல, அதை பூரா கடைபிடிச்சாதானே தொழுகை முழுமையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் நமக்கு தொழுது காட்டினார்கள். நெஞ்சில தான் கை கட்டி தொழுகை காட்டினார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். முக்காவாசி பேர் தொப்புளை கீழே கொண்டு என்ன செய்யறோம்? கையை வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி சில அறிவிப்புகள் இருக்கிறது. அந்த நூல்களிலே தப்பான செய்தி சொல்லப்பட்டு விட்டது. ஆதாரப்பூர்வமான சரியான செய்தி என்ன? நெஞ்சில தான் கையை கட்டணும், இப்படிதான் கட்டணும். வேணா இப்படி கட்டிக்கலாம், அல்ல இப்படி கட்டிக்கலாம். இப்படிதான் தொழுகையில் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தக்பீர் கட்டணும். நம்ம என்ன பண்றோம்? இப்படிதான் கட்டுறாங்க. இதெல்லாம் கட்டக்கூடாதுங்க, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலங்க, அதெல்லாம் முடியாது. அப்ப நீ ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னா கேட்க மாட்டேங்கிற? முழுமையா நுழைகிறேன்னா என்ன அர்த்தம்? ஒருவன் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்ங்கிறவன் ஒரு ஆர்டர் பண்ணால் அதை நான் அப்படி கேட்பேன், அல்லாஹ்வுடைய ரசூல் ஆர்டர் பண்ணால் அப்படியே கேட்பேன். இதான முழுமை. யார் நமக்கு மார்க்கத்துக்கு அத்தாரிட்டின்னு ஏத்துக்கிட்டு இருக்கிறோமோ, ஒரு நாட்டு கட்டுப்படுறாங்க, ஒரு நாட்டுடைய சட்டங்கள் இருக்குது, பாராளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றிவிட்டான், அதுக்கு முழுமையா கட்டுப்படுறவன் யாரு? எல்லா சட்டத்தையும் கட்டுப்படணும். இன்கம் டாக்ஸ் கட்டணும், சேல் டாக்ஸும் கட்டணும், பொருளை வாங்கும்போது கட்டணும், டிராபிக் ரூலை மதிக்கணும். அவன் தான் இந்தியாவுடைய சட்டத்தை கட்டுப்பட்டான்னு சொல்லுவோம். நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் முழுசா கட்டுப்படுறீங்க என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் உங்களை செய்ய சொன்னார்களோ அந்த முறையில் செஞ்சாதான் நீங்க முழுசா நுழைகிறீங்க. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கிறது? ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி தக்பீர் கட்டினா இவன் உள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி விரல அசைக்கிறோம். ஏன் அசைக்கிறோம்? சும்மா அடிப்படை அசைக்கிறோமா? உன்னை கிண்டல் பண்றதுக்கு அசைக்கிறோமா? அல்ல ஏதாவது வேற நோக்கத்துக்கு அசைக்கிறோமா? எதுக்கு அசைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துல இருந்து இந்த மாதிரி வலது கையை இடது கை இடது தொடையில வைத்தார்கள், வலது கையை வலது தொடையில் வைத்தார்கள், ஆட்காட்டி விரலால் அசைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நசையில, தாரமியில, அஹ்மதுல, இப்னு ஹுஸைமாவுல, இப்னு ஹிப்பான்ல, பைஹகில, இன்னும் ஏராளமான நூல்கள்ல ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. ஆனால் எப்படி ஹதீஸ் பதிவாவல? அஷ்ஹது அல்லாஹ் நீட்டி விட்டு இல்லல்லான்னு போடுறீங்களே, அப்படி ஒரு ஹதீஸ் கிடையவே கிடையாது. அல்லது ஷாபியாக சொல்ற மாதிரி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றீங்களே, அதுக்கு எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டிட்டீங்கன்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய் தரேன்னு அறிவிச்சு 10 வருஷம் ஆச்சு.
ஒருத்தர் அந்த காட்ட காணாம். அப்ப நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்ல காணவில்லை. நாங்கள் சொல்லக்கூடிய விதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தா வருதுன்னு சொன்னா இதுல முழுமையா நுழையிறது எது? இந்த டாபிக்ல முழுமையா நுழையிறது எது? எதை நபிகள் நாயகம் சொன்னார்களோ செய்தார்களோ அதை செய்யறதுதான் முழுமையா நுழையிறது. அல்லாஹ்வே இல்லைன்னு ஒரு கட்டம் ஓடுனானே, நீ சொன்ன தப்பான மார்க்கத்தை பார்த்துவிட்டு உன்னுடைய கத்தம், உன்னுடைய பாத்தியா, உன்னுடைய தாயத்து, உன்னுடைய தகடு, உன்னுடைய பித்தலாட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இஸ்லாமிய தப்புன்னு சொல்லி நாத்தியத்துக்கு ஓடுனானே, அவனெல்லாம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவனாக மாறி இருக்கிறானே. அதுக்காக எங்களை விரட்டுறீங்களா? யாரை விரட்டுறீங்க? மார்க்க கூட்டம் என்று சொன்னால் இந்த மாதிரி மேடையை போட்டுக்கொண்டு 100 மசாலாக்கள் என்றும் 1000 மசாலாக்கள் என்றும் பிறகு வெட்டியா கிஸ்ஸா என்றும் ஜெய்தூன் கிஸ்ஸா என்றும் மைமூன் கத்து என்றும் திருமொழி இறக்கின ஹதீது என்றும் பப்பரக்கார அம்மானி என்றும் கசத்துல் அம்பியா என்றும் கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்துக் கொண்டு 10 பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பானே, அதை மாத்தி மார்க்கத்தை கேட்பதற்காக வாகனங்களில் சொந்த காசை செலவழித்துக் கொண்டு ஒரு கடல் போல குளிப்பிக்கிறார்களே, இது நாங்க செஞ்ச குற்றமா? மார்க்கத்தை கேட்பதற்கு வர்றாங்களே, நீ மீளாது விளாண்டு போட்டு போட்டு பாத்திய, நட்சத்திர பேச்சாளர்களை கொண்டு வந்திய, நாவூர் அனிமாவுடைய பாட்டு கட்சி கூட நிப்பாட்டி பாத்திய, காசு கொடுத்து கூப்பிட்டா வந்தானா? அப்ப மார்க்கம் என்றால் வெறுக்கத்தக்கதாக நீங்கள் ஆக்கி வைத்திருந்ததை மார்க்கம் என்றால், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கற்றுத்தந்த அந்த போலி இஸ்லாத்தை பார்த்துவிட்டு நாங்கள் எல்லாம் கூட நாத்திகத்துக்கு போனோம். ஒரு காலத்துல சொல்லித்தர ஆள் இல்ல, நாங்கள் எல்லாம் கடவுள் போங்கடா கடவுளாவது கத்திரிக்காவது சொன்னவர்கள். இன்றைக்கு நாத்தியோட சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கிற அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வழி பாதையை திருப்பி விட்டுருக்கிறான். அப்ப எதுக்குப்பா எங்களை தடுக்கிறீங்க? என்ன செஞ்சுட்டு தடுக்கிறீங்க? உங்களுக்கு இந்த காரியத்தில் ஈடுபட்டவன் தண்ணி அடிக்கானா? சொல்லு. இந்த ரவுல மாத்து தண்ணி அடிச்சுட்டு பிறடுறாங்க, பள்ளிவாசல் படுத்து கிடந்துட்டு வாங்க சொன்னு ஓடுறானா? சொல்லு. வர வேணான்னு சொல்லு. என்ன பண்ணிட்டான் இவன்? சினிமா கொண்டு நின்றானா? அல்ல எவ்வளவு கையை பிடிச்சி இழுத்தானா? ஊருக்கு மத்தியில் வப்பாட்டி வச்சிருக்கிறானா? எதுக்கு இவர்களை நீ ஒதுக்குற? எதுக்கு இவர்களுக்கு அது கொடுக்காது இது கொடுக்கான்னு சொல்ற? அதே நேரத்தில் நான் கேட்கிறேன், இப்படி எல்லாம் மார்க்க உணர்வு பொங்கி வரக்கூடிய நீங்கள் இந்த வரதட்சணை வாங்குறானே, அவனுக்கு படித்த புத்தகம் தரமாட்டோம்னு சொன்னீங்களா? உனக்கு மார்க்க அறிவு உணர்வு இருந்தா எவன் வரதட்சணை வாங்குகிறாரோ அது என்ன கடித்த புத்தகத்தை என்ன பேர்? உங்களை கடித்த புத்தகம் வாங்க, ரிஜிஸ்டர் நிக்காக ரிஜிஸ்டர் புக். இந்த மாதிரி வரதட்சணை வாங்கினால் இந்த ரிஜிஸ்டர் புக் வராது. முத்தவள்ளி வரமாட்டார். யார் வரமாட்டாரு? நிர்வாகி வரமாட்டார், நாட்டாம வரமாட்டார், பஞ்சாயத்து வராது, அஜர்குமார் வரமாட்டார்கள். சொல்ல திராணி உனக்கு இருந்துச்சா? அதை நீ தடுத்திருக்க வேணாமா? கூட்டம் போட்டா அதுக்கு பந்தலுக்கு இடம் கொடுக்காத, சட்டி கொடுக்காத சொல்லக்கூடிய நீ ஊருக்கு மத்தியில அவுளியாங்கிற மகான் பேரை வைத்துக் கொண்டு குறவம் குறித்து டான்ஸ் போடுற, 2 பீஸ்ல ரெக்கார்ட் டான்ஸ் போடுற, அதை அனுமதித்தீர்களா இல்லையா அந்த ஊர்ல உள்ளவர்கள்? நான் கேட்கிறேன். இந்த ஏனங்குடியில இந்த கூத்து நடந்தா இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? மார்க்கத்தின் பெயரால் 2 பீஸ்ல ஒரு பொம்பளை ஆட விட்டு பார்த்து ரசிக்கிறீங்களே, இதுதான் இஸ்லாமா? தீர்மானம் கூட போட்டார்கள். என்ன தீர்மானம்? இந்த மாதிரி ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்லி நல்ல காரியங்களுக்கு தடை செய்யறாங்க இல்லையா, அதுக்கு எதிராக தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் ஒரு தீர்மானம் வச்சாங்க. பாத்தீங்களா? சட்டம்லாம் இயற்ற வேண்டியதில்லை, ஆல்ரெடி இருக்குது. சட்டம்லாம் இயற்ற வேண்டியதில்லை. நீங்கள் செய்யக்கூடிய இந்த சமூக பகிஷ்காரம் வீடியோவில் நாங்கள் ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கிறோம். ஆல்ரெடி சொல்லிட்டோம். வீடியோவில் ரெக்கார்டு எடுத்துருக்கோம். யார் யாருக்கு என்னென்ன உத்தரவு போட்டீங்க, பந்தக்காரனுக்கு போட்ட உத்தரவு என்ன, அவங்களுக்கே தெரியாம கேமராவில் எடுத்து வச்சிருக்கிறோம். அவங்கள்ட்ட வாக்குமூலத்தை வாங்கியிருக்கிறோம், கடைக்காரர்கிட்ட வாங்கியிருக்கிறோம், ஒவ்வொருத்தரையும் வாங்கி சமையல்காரர்கிட்ட வாங்கியிருக்கிறோம். இது அப்படியே கொண்டு ஒரு ஹைகோர்ட்ல போட்டா ஏனங்குடி முத்தவள்ளி நாட்டாம 50 பேர் வரணும். 7 வருஷம் சமூக பகிஷ்காரம் பண்றீங்க. யாரு வாயாதீங்க? அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சுங்க. நான் இந்த மாதிரியான உருட்டல் மிரட்டல் எல்லாம் எத்தனை ஊர்ல பார்த்துவிட்டோம். அதனால யாரு மட்டும் சொன்னா வழக்கமா அப்படிலாம் பயந்துடாதீங்க. ஒன்னும் பண்ண இயலாது. வணங்குதா? ஜனாதாவுல வெளியூர்ல இருந்து ஒரு முசாபிர் வந்து மூத்தா போனாலும் அவன் அடக்கம் செய்யப்படுவான். ஊர்ல சேராதவனா இருந்தாலும் ஒரு முஸ்லிம். நான் கேட்கிறேன், இந்த ஆளுங்க நான் ஊர்ல இருக்கிற ஆளுக்கு தர்காக்காரங்க இருக்காங்களே, தர்காவுடைய சாப்பாடுவார் தங்கம் காட்ட ஆளுக்க சுனாமியில வந்து எவன் எல்லாத்தையும் இறக்குறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்களை கூட
முஸ்லிம் அல்லாதவர்களை கூட முஸ்லிம்களுடைய கபரிஸ்தான்ல கொண்டு இருந்தாங்க. சுனாமியில அழிஞ்சு இறந்து போனவர்கள் இறக்குனாங்களா? உனக்கு கூட தங்கம் வாங்கிட்டு போயிட்டான் அவன். நீ என்ன பண்ற? எவனாச்சும் இந்த தௌஹீத் ஜமாத் கொடுத்து போனீங்க, அவளுக்கு ஜனாசா சந்துக்கு தர மாட்டோம், அடக்க மாட்டோம். என்ன நீ மறுக்கலாம்? பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கிற சந்தாக்கு பெட்டி தான் தர மாட்டேன்னு சொல்லலாம், கபூர்ஸ்தான் தர மாட்டேன்னு சொல்ல. பெட்டி இல்லாட்டி ஒரு பலகை வச்சு எடுத்துட்டு வரோம். என்ன பெரிய விஷயமா பெட்டி? பெட்டி செய்யறது பெரிய ₹1,00,000 வர போற, ஒரு பெட்டி தனியாக செஞ்சு வச்சுட்டு போறோம். இது ஒரு பெரிய மேட்டரே இல்ல. இந்த மாதிரி உருட்டாக்கு பண்ற வேலையெல்லாம் யார்கிட்ட வைக்கிற கூடாது. நாங்க இதுலயே கரகண்டு கரைச்சு குடிச்சு இந்த மாதிரியான மோதல்களை 25 வருஷமா பார்த்து எல்லாத்துக்கும் மூஞ்சில கறி பூசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த ஜமாத்தார்கள் நியாயத்திற்கும் சத்தியத்திற்கும் ஆதரவாளர்கள் இருக்கணுமே தவிர அக்கிரமத்துக்கு துணை போகக்கூடாது. அப்ப இந்த வணக்கம் எதுக்கு சொல்ல வர்றேன்? இந்த வணக்க வழிபாடுகள் தான் உங்களுக்கு எங்களுக்கு விவகாரம். தொழுகையில தராவீஹ் தொழுகையில விவகாரம். என்ன விவகாரம்? இஸ்லாத்தில் முழுமையான நீங்கள் விரும்பினீர்களே ஆனால் நபிகள் நாயகம் தொழுவது 8, சில நேரங்களில் 8-3-11, 10-1-11, 13 வரைக்கும் தொழுதிருக்கிறார்கள், 15 தொழுதிருக்கிறார்கள். ஒரு காலம் 20 தொழுது இல்லை. 20 தொழுதாங்க எடுத்துக்காட்டு நாங்களும் செய்யறோம். எடுத்துக்காட்டுலையா முழுசா நுழைஞ்சிரும். முழுசா நுழைகிறது என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது என்னவோ அது முழுசா செய்யறது. இப்படி விளங்குற விஷயத்துல முழுமையா நுழைகிற விவகாரத்தில் தான் நமக்கு உங்களுக்கு சண்டை வந்து கொண்டிருக்கிறது. நாங்க அரைகுறையா நுழைவோங்கிறாங்க, முழுசா நுழைங்க நாங்க சொல்றோம். அதே மாதிரி வணக்கத்தை விட்டுருங்க, கொள்கைக்கு வாங்க. வணக்கத்தை விளக்கிட்டு போயிருக்கலாம், நிறைய பொய்யான வழக்கங்கள்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறோம், அதெல்லாம் விட்டு போயிருவோம். அகீதா அடிப்படையான விஷயம் என்ன? அல்லாஹ் 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 வணங்கணும், ரசூலு கட்டுப்படணும். இதான் முழுமையா நுழையிறது. இப்ப இந்தியாவில் ஒருத்தன் இந்தியாவுக்கு முழுமையா கட்டுப்படுறேன்னு சொல்லிவிட்டு எதா இருந்தாலும் என்ன பண்றான்? முஷர்ரஃபுக்கு போன் பண்ணி நான் என்ன செய்யணும் கேட்கறான். பாகிஸ்தான் அதிபர் இருக்காருல்ல, அவர் போன போட்டுக்கிட்டு நான் இப்ப என்ன செய்யணும்? சரிங்க, இவன் இந்தியாவுக்கு கட்டுப்பட்டவனா? இந்தியாவுக்கு முழுமையா ஒருத்தன் கட்டுப்பட்டவன் சொன்னா இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய ஆர்டரை ஏத்துக்கிற கூடாது. அவனா இந்தியாவுக்கு கட்டுப்பட்டவன். ஒன்னு ஜார்ஜ் புஷ்ட போன கேட்டு எப்படிமா உங்க நாட்டில் என்ன சட்டம் போட்டுக்கிறீங்க? அப்படியா? ஒன்னு நான் செய்யறேங்க. அது போய் முழுசா நுழைகிறது இல்ல. அப்ப நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையா நுழைஞ்சது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு ஆர்டர் போடக்கூடிய யாரா இருக்குன்னு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்க வேண்டும். நீங்க என்ன பண்றீங்க? உங்களை ஷாஃபிங்கிறீங்க, சில பேர் ஹனபிங்கிறீங்க, சில பேர் மாலிக்கிங்கிறீங்க, சில பேர் ஹம்பலிங்கிறீங்க. இவருக்கு ஹலால்னா அவருக்கு ஹராமுங்கிறீங்க, அவருக்கு மக்ரூனா இவருக்கு முஸ்தஹபுங்கிறீங்க, இவருக்கு 2 ரகாத்துனா 4 ரகாத்துங்கிறீங்க. இது என்னங்கற? யாருக்கு நீ கட்டுப்படுற? நீ முழுமையா நுழையிறதுன்னா அப்ப முகமது ஸல்லல்லாஹு கட்டுப்பட மாட்டீங்களா? அப்ப ஷாஃபிங்கிற ஒரு மனுஷன் தான் கட்டுப்படுவீங்களா? மாலிக்கிங்கிற ஒரு மனுஷன் தான் கட்டுப்படுவீங்களா? ஹம்பலிங்கிற ஒரு மனுஷனுக்கு தான் கட்டுப்படுவீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட மாட்டீங்களா? என்ன கூத்து பண்ணி வச்சிருக்கீங்க? எங்க வீட்டுல நான் பார்த்தேன் அந்த கொடுமை. எங்க வீட்டுல எங்க அம்மா ஹனபிங்க, எங்க அத்தா ஷாஃபி. எங்க ஊர்ல 2 உள்ள ஊர், ஷாஃபியும் இருக்கிறாங்க, ஹனபியும் இருக்கிறாங்க. இப்ப ஷாஃபி மதம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஹனபிக்கு நண்டு சாப்பிடுற ஹராம். ஹனபிக்கு ஷாஃபிக்கு நண்டு சாப்பிடலாம். இப்ப என்ன ஆகும்? வீட்டுல எங்க அம்மா நண்டு நல்லா பொரிச்சு வைப்பாங்க, எங்க அத்தா மட்டும் சாப்பிடுவாரு. பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு வீட்டுல பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு ஹலால் ஆகுறது யாருக்கு ஹராம் இல்ல, பொண்டாட்டிக்கு ஹராமாயிப்படுது. பாத்தீங்களா எவ்வளவு கொடுமை? பாத்தீங்களா? ஏன் ஹனபியா? ஹனபிங்கிறது அவங்களுக்கு ஹராம். ஷாஃபி இவர் திங்கலாம். நீ 2 பேரும் முஸ்லிமா இல்லையா? எங்க பாப்பாவும் முஸ்லீம், உம்மாவும் முஸ்லீம். ஆனா என்ன சட்டமா? உம்மாவுக்கு ஹராமா, பாப்பாவுக்கு ஹராம். என்னங்கடா இது? சிரிப்பா இல்லையா? இதா இஸ்லாம்? ஹலால்னு 50 பேருக்கு ஹலால்ட்டு போ, ஹராம்னு 50 பேருக்கு ஹராம்ட்டு போ. சரி, 2 பேரும் சேர்ந்து பார்த்த பிள்ளை நாங்க என்ன செய்யுது? இப்ப எங்களுக்கு ஹலாலா ஹராமா? எங்க அண்ணனுக்கு ஹலால் தம்பிக்கு ஹராமா? என்ன சொல்லிருக்கீங்க? இப்ப இதெல்லாம் மார்க்கமா? இதெல்லாம் எவன் சொல்லி தந்த? ஷாஃபி ஹனபிலாம் குர்ஆன்ல இருக்குதா? எவனா ஷாஃபின்னா எவனா ஹனபின்னா ஒண்ணு நம்ம அப்படி பிரிஞ்சுக்கிறதா? இந்த ஷாஃபி ஹனபிலாம் புருடா. இன்னும் சொல்ல போனா ஒரு ஒழு செஞ்சுக்கோங்க. தொழுகைக்கு ஒழு செஞ்சுட்டு கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க, ஹனபியா இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒழு செய்த பிறகு ஆணு பெண்ணு தொட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னா, டச் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒழு போகலாம். யாருக்கு போகாது? ஹனபிக்கு. ஷாஃபியா இருந்தாங்கன்னு வைங்க, டச் பண்ணான்னு ஒழு போயிடும். ஷாஃபியா இருந்தாங்கன்னு சொன்னா ஆண் ஒழு செஞ்சுட்டு பெண்ணை தொட்டா ஒழு போயிடும், பெண்ணு ஒழு செஞ்சுட்டு ஆணை தொட்டா ஒழு போயிடும், ஒழு நீங்கிரும். இப்ப எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, 2 பேரும் ஒழு செஞ்சுட்டு வர்றாங்க, 2 பேரும் கை டச் பண்ணிட்டாங்க. இப்ப 2 பேரும் தொழுகிறாங்க. ஒரு ஆள் தொழுவ கூடு, ஒரு ஆள் தொழுவ கூடாது. ஏன் ஒரு ஆள் ஷாஃபி, ஒரு ஆள் ஹனபி. என்னங்க இது அநியாயம்? இப்படியா மார்க்கம்? எங்க பாப்பா ஹனபியா, அதனால ஒரு மனைவியை தொட்டதுனால ஒழு முடியாதான். எங்க அம்மா ஷாஃபியா, புருஷங்கை பட்டா ஒழு முடிஞ்சிருவான்.
ஏன் சாபி அல்லாஹ்வுடைய ரசூல் உனக்கு என்ன சொன்னாங்க? ரசூல்லா தொழுவுறாங்க, ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்க? ரசூல்லாவுடைய காலெல்லாம் தடவி துளாவி பாக்குறாங்க. உடனே ரசூல்லா ஒளிச்சுட்டு வந்து தொழுவேன். ரசூல்லாவை தொழுதுகிட்டு இருக்கும் என்ன செய்வாங்க? ஆயிஷா நாயகி குறுக்க படுத்து கிடப்பாங்க. சஜிதா செய்யும்போது காலெல்லாம் சஜிதா செய்யணும், சின்ன இடம், விரல்னால குத்துவாங்க ஆயிஷா நாயகி காலில். ஆயிஷா நாயகி காலை மடக்கிடுவாங்க. அந்த இடத்துல ரசூல்லா சஜிதா செய்வாங்கன்னு இருக்குது. அப்ப விரல்னால தொழுகையில் இருக்கும்போது மனைவி காலை தொட்டாங்கன்னு சொன்னா ஒரு முறையில தொடர்ந்து தொழுது இருக்கிறாங்கல்ல, அப்புறம் ஏன் பொண்டாட்டி புருஷன் தொட்டுக்கிட்ட ஒரு முறியுது இப்படின்னு சாதாரணமா ஹதீஸ்ல வழங்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஷாபிக்கு முறை அனபிக்கு முடியாது, ஷாபிக்கு ஹலால் அனபிக்கு மக்ரூஹ். இப்படி தொழுகையில இருந்து நோம்புல இருந்து இந்த ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு வைங்களேன், ஷாபின்னு போனான்னு வைங்க ஒருத்தனும் ஹஜ்ஜி செல்லாது. ஏன் செல்லாது? தவாப் செய்யும்போது என்ன நடக்கும்? தவாப் செய்யும்போது ஆம்பளை பொம்பளை வருஷமா படத்தான செய்யும். இங்க மாதிரி இப்படி நம்ம பிரிச்சு வைக்கல. ஹஜ்ஜில போனீங்கன்னா ஆணும் பெண்ணும் தவாப் செய்வாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு உரசக்கூடிய நிலம் வரும். உடனே சாபில ஒழு முடிஞ்சிடும். ஒழு முடிஞ்ச சாபில தவாப் செய்யக்கூடாது. ஒழு இல்லாம தவாப் செய்யலாம் ஹஜ்ஜியே செல்லாது. சாபின்னு ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போனான்னு வைங்க, அவன் ஹஜ்ஜியே இல்ல, ஒரு சாபியும் ஹஜ்ஜி செய்ய முடியாது. இது மார்க்கமா? இது சட்டமா? பைத்தியகார்த்தமா மதுஹப்னு என்னத்தை எழுதி வச்சுக்கிறாங்க. இது யார் யார் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க நாசமாக்கி. பெண்களுக்கான சில சொல்றேன். ஒரு பொம்பளை இருக்கா, 18 வயசுல அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசத்துல புருஷங்காரன் சம்பாதிக்க போன்னு போனான். எங்க இருக்கான்னு தெரியல. 1 வருஷம் ஆச்சு தெரியல, 2 வருஷம் ஆச்சு தெரியல, 3 வருஷம் ஆச்சு தெரியல, 4 வருஷம் ஆச்சு தெரியல, 5 வருஷம் ஆச்சு தெரியல. இதுக்கு என்ன சட்டம்? ஹனவி மதம் போய் கேளுங்க. ஹனவி மதம் என்ன சட்டம் தெரியுமா? என் புருஷன் 5 வருஷமா காணாம், நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லமா, கவலைப்படாதமா, ஒரு 120 வருஷம் வெயிட் பண்ணு. சிரிக்கிறது சொல்லல, மதுகப்புல இருக்குது, மதுகப்புல உள்ளதை சொல்றேன். ஒரு 120 வருஷம் வெயிட் பண்ணுமா, அதுக்கப்புறம் வரலன்னு சொன்னா வேற கல்யாணம் பண்ணிக்க. ஏற்கனவே 18 வயசு அவர் கல்யாணம் பண்ணும்போது இன்னொரு 120 வருஷம். ஏன்பா இப்படி சொல்றீங்க? ஒரு மனுஷன் சாவுறது அதிகபட்சமா 120 வருஷம் சாவுவான். அதனால என்ன செய்யணுமா, 120 வருஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து இப்ப செய்வோமா? உங்களுக்கு செய்ய ஒத்துக்கிறியா? ஹனவி மதகுங்கிறிய, ஹனவி மதம் இப்படி தொப்புளுக்கில கையை கட்டுறிய, அந்த ஹனவி மதகப்புல தான் எது இருக்குது? இது இருக்குது. உன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட என்ன பண்ணுவேன்? இன்னொரு ஒருத்தர் பார்த்தாரு, அபு ஹனீஃபா இப்படி சொல்லிவிட்டாரா? அவன் மாணவர் பார்த்தாரு, ரொம்ப கொடுமையா இருக்கணும், இறக்கப்பட்டு என்ன செய்யறாரு? 120 ஒட்டு மச்சு அதிகமா இருக்குது, அவ்வளவுலாம் சரியில்லை, 90 வருஷம் அவர் இறக்க காட்டுறாரு. 120 அதிகமா இருக்குதான், என்ன செய்யணுமா? 90 வருஷம், 90 பிளஸ் 18 108 வயசுல ரொம்ப கல்யாணம் இருக்குங்கிற. அட பைத்தியக்காரங்களா, 107 வயசுல ரொம்ப கல்யாணம் வேணுமா? புருஷன் காணா போயிட்டானா அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிட்டு போ. புருஷன் இருக்கும் போதே கூட டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடலாம். மார்க்கத்துல புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், குடிகாரனா இருக்கிறான், கொடுப்படுத்துறான், செலவு தரமாட்டேங்கிறான், ஆண்மை இல்லாம இருக்கிறான், போய வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லி ஊர்ல எழுதி கொடுத்து டைவர்ஸ் வாங்கிட்டு குலா முறையில பிரிஞ்சுக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க போது இவன் என்ன பண்றான்? 120 வருஷம் எதிர்பார்த்துக்கிட்டு. இதெல்லாம் மார்க்கம் நினைக்கிறீங்களா? இந்த மதுகவை நம்புனீங்கன்னு வைங்க, நம்மள படுகொலியில தள்ளிடுவாங்க. மதுகபுனாலதான் இஸ்லாமிய வளர்ச்சி தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப முழுமையா நுழைகிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் சொன்னதை தாண்டி எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். ரசூல்ல சொன்னாலும் கேளு. எந்த ஒரு சட்டத்தை யார் சொன்னாலும் சரி, குர்ஆன்ல இருக்குதா கட்டுப்படுறேன்னு சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா கட்டுப்படுறேன்னு சொல்லுங்க. அவர் சொன்னார், இவர் போடா எவருக்கு எங்களுக்கு நடந்து போயிரு. அப்படி எவன் நடக்கிறானோ அவன் தான் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைகிறான். அப்படி அந்த வணக்க வழிபாடுகள் கொள்கை விஷயங்கள்லையும் நம்ம முழுசாக நுழைய வேண்டியிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஜீவனாக இருக்கக்கூடிய, நமக்கு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய தௌஹீத் என்ற ஓரிரை கொள்கை, அதில் முழுசா நுழைஞ்சிருக்கிறோமா? தௌஹீதுங்கிற ஓரிரை கொள்கையில ஒரு அல்லாஹ்வை வணங்க வேண்டிய உங்களை எதை வணங்க வச்சுட்டாங்க? சமாதிகளை வணங்க வைத்திருக்கிறார்கள், உசுரோடு உள்ள மனிதர்களை வணங்க வைத்திருக்கிறார்கள், மரஞ்செடிகளை வணங்க வைத்திருக்கிறார்கள், கொடி மரங்களை வணங்க வைத்திருக்கிறார்கள், சந்தன கூடுகளை வணங்க வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இஸ்லாமா? முழுமையாக நுழைந்தால், ஒரு ஊர்ல உள்ள மக்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்தார்களேயானால் அந்த ஊரில் தர்கா இருக்கக்கூடாது, இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கப்பட வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. எப்படி கட்டளை? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யு ஜஸ்ஸஸல் குபூர், சமாதிகள் பூசப்படுவதை நபிகள் நாயகம் தடுத்தார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அய்யுபுனல் குபூர், சமாதிகள் கட்டப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் ஹய்யாஜ் என்ற தளபதியை அனுப்பி ஒரு ஆர்டர் பண்றாரு. எப்படி அனுப்புறாரு? அபு அசுக அலாமா பாதனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேலைக்காக என்னை ஒரு காலத்தில் அனுப்பினார்களோ அந்த வேலைக்கு உன்னை நான் அனுப்புகிறேன். அது என்ன வேலை தெரியுமா? இங்க இருக்கிற எல்லா கபரையும் இடித்து தகர்த்து தரை மட்டமாக்கி விட்டு வா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் கட்டுவதை தடுத்தார்கள். கட்டப்பட்டால் இடிக்க வேண்டும் என்று சொன்னார்களே. முழுசா நுழையிறது எது? இப்ப நீங்க முழுசா நுழைஞ்சு இருந்தால் கபர் இருக்குமா? தர்கா இருக்குமா? சந்தனக்கூடு இருக்குமா? விழா இருக்குமா? லா தஜரு கபரி ஈதா, என்னுடைய கபரில் விழா நடத்தாதீர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹும்ம லா தஜல் கபரி வஸன யூபத், என்னுடைய கபரை ஒரு வழிபாட்டு தலமா ஆக்கிறார் அல்லாஹ். பிரார்த்தனை பண்றாங்க. மரண நேரத்தில் எச்சரிக்கிறார்கள். லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹி மசாஜித், நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கி விட்டார்களே, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. இப்படி எல்லாம் எச்சரிக்கப்பட்ட ஒரு காரியத்தை இஸ்லாத்தின் பெயரால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைதல் என்பது குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளிலும் என்ன இருக்கிறதோ அது அப்படியே வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். வணக்கத்தில் கடைபிடிக்கணும், கொள்கையில் கடைபிடிக்கணும், கோட்பாடு கடைபிடிக்கணும், நடவடிக்கையில் கடைபிடிக்கணும், கொடுக்கல் வாங்கல் கடைபிடிக்கணும், கல்யாணத்தில் கடைபிடிக்கணும், கர்மாதியில் கடைபிடிக்கணும், எல்லா விஷயத்திலும் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி கடைபிடித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக.